பொன்னிலம் மாதராசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னில் அந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் என் நிலங்களினும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி. ஈன்றளித்து அழிக்கும் செய்கைக்கு ஏதுவாமயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய்த்தானே அனந்தமூர்த்தியுமாய் நிற்கும் போன்றமுத்தனுமாய் இன்ப புனரி ஆதவனாய் நாளும் தோன்றிய விமல போத சுரூபத்தை பணிகின்றேனே. எவருடை அருளால் யானே எங்குமாம் பிரமம் என்பால் கவருடை புவனம் எல்லாம் கற்பிதம் என்றறிந்து சுவரிடை வெளிபோல் யான் என் சொரூப சுபாவமானேன் அவருடை பத்மபாதம் அனுதினம் பணிகின்றேனே. என்னுடைய மனது புத்தி இந்திரிய ஷரீரமெல்லாம் என்னுடைய அறிவினாலே இரவிமுன் இமமேயாக்கி என்னுடைய நீயும் நானும் ஏகமென்று ஐக்கியம் செய்ய என்னுடைய குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே. அந்தமும் நடுவும் இன்றி ஆதியும் இன்றி வான்போல் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி. பந்தமும் வீடும் காட்ட பரந்தநூல் பார்க்க மாட்டா மந்தரும் உணருமாறு வஸ்து தத்துவம் சொல்வேனே. படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் முண்டு முன்னோர் குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள் எல்லாம் காய்ச்சி கடைந்தெடுத்து அளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடயமன் தின்று அலைவரோ பசியிலாரே. முத்தனை வெங்கடேச முகுந்தனை எனையாட்கொண்ட கர்த்தனை வணங்கிச் சொல்லும் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்திரு படலமாக வகுத்துரை செய்கின்றேனே. நல்லது. ஸோ சென்ற வகுப்புல நம்ம என்ன பண்ணோம், அந்த அஞ்ஞானம் பிரம்ம பாவனையிலிருந்து ஆரம்பிச்சு வேத கர்மத்தால் வந்த பிராரத்தம் அது வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்னைக்கு 98வது பாடல், அதாவது 91ல இருந்து ஆரம்பிக்கணும். கடைசியாக வேத கர்மத்தால் வந்த பிராரத்தம் நானாவாகும் ஆதலால் விவகாரங்கள் அவர் அவருக்கு அவா ஆகும் மாதவம் செய்யினும் செய்வார் வாணிபம் செய்யினும் செய்வார் பூதலம் புறப்பார் அயம் புகந்து உண்பார் ஜீவன் முக்தர். அதாவது ஜீவன் முக்தர்களை பற்றி தான் இன்று முழுவதும் இன்னைய வகுப்பு ஃபுல்லாவும் நாம பார்க்க போகிறோம். 4 வகையாக அவர்களுடைய அனாத்மா விஷயங்களுடைய செயல்பாடுகளை அடிப்படையாக கொண்டு பிரிக்கப்படுகிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த கான்டெஸ்ட்டை முதல் நம்ம ப்ராப்பரா செட் பண்ணிக்கணும். ஞானிகளில் வேதங்களும் அவர்களுடைய செயல்களிலும் அவர்களுடைய தோற்றத்திலும் அவர்கள் செய்யக்கூடிய கர்மத்திலும் அனைத்து விதமான வித்தியாசங்களும் எதிலின் மூலியமாக நாம் அறிகிறோம் என்றால் அனாத்மா விஷயங்கள். ஆத்மாவில் பேதம் கிடையாது. அனாத்மாவில் அவர்களுடைய சரீரமும் அவர்களுடைய மனமும் ஸ்தூல சூட்சம காரண சரீரத்தினுடைய செயல் அவங்களுக்கு காரண சரீரம் கிடையாது. பிராரத்த சரீரம் செய்யக்கூடிய காரியத்திலிருந்து தான் நாம வித்தியாசங்களை பார்க்கின்றோம். அப்படி அந்த ஜீவன் முக்தர்கள், ஞானிகளை தான் ஜீவன் முக்தர்கள் என்று அழைக்கின்றோம். இந்த ஜீவன் முக்தர்களுடைய செயல்களை பொறுத்து பிரம்ம வித்து, பிரம்மவரன், வரியன், வரிஷ்டன் என்ற சொல்லக்கூடிய 4 தலைப்பின் கீழ் இங்க ஆச்சாரியர் ஸ்ரீமத் தாண்டவராய சுவாமிகள் பிரிக்கின்றார். இதுதான் சாஸ்திரத்துல பல இடங்கள்ல சொல்லப்படுகிறது. ஞானமார் ஜீவன் முக்தர் 4 வகை ஆவர் கேளாய் வான் நிகர் பிரம்ம வித்து வரன் வரியான் வரிட்டன் அப்படின்னு இந்த 4 கேட்டகரியில கொடுக்குறாங்க. அதுல பிரம்ம வித்தை பத்தி நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த பிரம்ம வித்து என்பவர் மட்டும்தான் உலக ரீதியான விவகாரங்களில் கர்மங்களை செய்து மனிதர்களுக்கும் மனித சமுதாயத்திற்கும் உலகத்திற்கும் ஏதாவது அவர் சேவை செய்வது போலவும் செயல்கள் செய்வது போலவும் நம்மால் பார்க்கப்படுகிறது. எல்லாம் இந்த பிரம்மவித்து மட்டும்தான். அந்த பிரம்மவித்தை பற்றி தான் நாம் பார்த்ததும் சென்ற வகுப்புல 2-3 வரிகளை பார்த்தோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடல் சென்றது கருதார் நாளை சேர்வது நினையார் கண்முன் நின்றது புசிப்பார் வெயில் நிலவாயின் விண்விழுது வீழ்ந்து பொன்னிற சபமாழ்ந்தாலும் புதுமையாய் ஒன்றும் பாரார் நன்று தீது என்னார் சாட்சி நடுவான ஜீவன் முக்தர். சென்றது கருதார் நாளை சேர்வது நினையார். சென்றது கருதார் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ். கடந்த காலங்களில் அவர்களால் செய்யப்பட்ட காரியங்களையும் அல்லது அவர்கள் வாழ்க்கையில் நடந்த காரியங்களையும் நினைவுகளையும்
அது ஞானம் அடைவதற்கு முன்னாடியாக இருக்கலாம், ஞானம் அடைந்ததுக்கு பின்பும் பல காலம் அவர்கள் வாழ்ந்திருந்தாலும் கடந்த காலத்து சம்பந்தப்பட்ட எந்த விதமான தாக்கங்களும் அதனுடைய நினைவுகளினால் ஒரு பெரிய எந்த ஒரு பந்தமும் இல்லாமல் இருப்பார்கள். சென்றது கருதார் என்றால் அதுதான் அர்த்தம். சிறு வயதுல என்ன பண்ணோம், எங்க பிறந்தோம், எங்க வளர்ந்தோம், என்ன விதமான துக்கங்களை அனுபவிச்சோம், அந்த துக்கத்தை ஏன் நாம் அனுபவிச்சோம், நம்ம எல்லாம் இப்ப உட்காந்து நம்மளுடைய கடந்த காலத்தை நினைச்சு ஒண்ணு துக்கப்படுவோம், இல்லாட்டி சுகப்படுவோம். கடந்த காலம் ஏன் எனக்கு இப்படி நடந்தது, ஒவ்வொன்றும் நடந்ததுக்கு காரணத்தை தேடுவோம். இது இப்படி நடந்தது, அது அப்படி நடந்தது, இது ஏன் இப்படி நடந்திருக்கூடாது, இது ஏன் இப்படி நடந்தது, கோள்களில் பிரச்சனையா, கிரகத்தில் பிரச்சனையா, என்னிடம் பிரச்சனையா, என் வீட்டில் பிரச்சனையா, நம் மனமானது தொடர்ந்து ஏதோ ஒரு காரணத்தை தேடிக்கொண்டே இருக்கும். காரணம் இல்லாமல் அதனால் நிம்மதியாக இருக்க முடியாது. ஜீவன் முக்தர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் மனதை கடந்த தன்னை ஆத்மஸ்வரூபமாக உணர்ந்ததினால், கடந்தது எது கடந்து வந்திருந்தாலும் இன்று நான் எனக்குள்ள தெளிவான நிலையில் இருப்பதினால், இந்த தெளிவு நிலைக்கு காரணமாக இருந்தது கடந்த காலம் எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தும் சரியே, அல்லது இது நடந்திருக்க வேண்டும், அது நடந்திருக்கிறது, இது இப்படித்தான் ஆக வேண்டும் என்று இருக்கிறது, அது ஆகியிருக்கின்றது, நான் இந்த மாதிரியாக என்னுடைய வாழ்க்கையில் கடந்து வந்து எனக்குள் தெளிவை அடைந்திருக்க வேண்டும் என்பது தெளிவடைந்திருக்கின்றேன். அப்படி என்று தன் வாழ்க்கையில் கடந்து வந்த அனைத்தையும் முழுவதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை அவர்களுக்குள் இருக்கும். அதிலே எந்த ஒரு நமக்குள்ள ஒரு பாகுபாடோ அல்லது ஒரு ஏற்ற இறக்கங்களோ, உள்ளுக்குள்ள ஒரு ரெசிஸ்டன்ஸான ஒரு ஃபீலிங் அவங்களுக்குள்ள எப்பயுமே இருக்காது. தேர் இஸ் a complete acceptance. 100% பாஸ்ட் டென்ஸ்ல அக்செப்டன்ஸ் எடுத்திருப்பாங்க. இது தெளிவானதுக்கு அப்புறமும் அவங்க வாழும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே அக்செப்டன்ஸ்ல தான் இருக்கும். நடக்கிறது எதுவுமே அவங்களுக்கு அமங்கலமாக இருக்கவே இருக்காது. இப்ப நமக்கு நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய சில காரியங்களை இது சுமங்கலம், இது அமங்கலம் அப்படின்னு நம்ம பிரிப்போம். இது நல்லது, கெட்டது, இது இப்படி நடந்திருக்கூடாது, இது நான் எதிர்பார்க்கலையே, இது ஏன் இப்படி நடக்குதுன்னு நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். ஆனா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பெரிய குவாலிட்டி என்னன்னா, எது தன்னை நோக்கி வந்தாலும், எது தன்னை விட்டு பிரிந்தாலும் அவர்கள் ஒரு பெரிய துக்கத்திற்குள் செல்லாமல் அவர் ஆழ்ந்த அமைதியிலும் ஆழ்ந்த ஒரு தெளிவு நிலையில் அந்த சூழ்நிலையை எதிர்கொண்டு வாழ்வார்கள். சென்றது கருதார், நாளை சேர்வது நினையார். அப்படின்னா ஃபியூச்சர்ல என்ன வருதுங்கிறத, என்ன பண்ண போறோங்கிறத, இல்ல என்னதான் நடக்க போகுதுங்கிறத பெரிதாக ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் நிகழ்காலத்திலே வாழ்வார்கள். கடந்த காலத்திலும் எதிர்காலத்திலும் வாழாமல் நிகழ்காலத்திலே வாழ்வார்கள் ஜீவன் முக்தர்கள். நம்ம நிகழ்காலத்துல வாழ்றதே கிடையாது. சாதாரணமா இருக்கிறவங்க ஒண்ணு எதிர்காலத்தை பத்தி பிளானிங், எதிர்காலத்தை பத்தி ஆசை, அல்லது கடந்த காலத்தை பத்திய ஒரு வருத்தம், ஒரு துக்கம், ஒரு ஏக்கம், ஒரு குற்ற உணர்வு, அல்லது இப்படி நடந்திருக்க கூடாது என்று நம்மளுடைய கடந்த காலத்து சம்பவங்களை எடுத்து வைத்துக் கொண்டு எதிர்காலத்து சம்பவங்களை தீர்மானிப்பது, அல்லது எதிர்காலத்து ஆசைகளை வைத்துக் கொண்டு கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை வைத்துக் கொண்டு இதெல்லாம் வைத்து நாம ஒண்ணு நமக்குள்ள கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்போம், துக்கப்பட்டுக்கிட்டு இருப்போம், ஏதாவது ஒரு கவலையில தான் உட்கார்ந்துட்டு இருப்போமே தவிர நிகழ்காலத்தை நாம் வாழ்வது கிடையாது. இந்த பிரசன்ஸ்ல இருக்கிறது, பிரசன்ட் டென்ஸ்ல வாழ்றதுங்கிறதே மனம் இருக்கவங்களால அது அப்படி ஒரு நார்மலான மனிதனால இருக்கவே முடியாது. இவர்கள் 3 காலத்தையும் கடந்து இருக்கக்கூடிய சைத்தன்யத்தை தானாக உணர்ந்ததினால் எது எதிர்காலத்திலே வந்தாலும் அது ஈஸ்வரனுடைய இச்சா, என்னுடைய பிராரத்தத்தின் அடிப்படையில் எது வருகிறதோ அது வருகிறது, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் வேண்டாம் என்று சொன்னாலும் என்னை நோக்கி வருவதை நான் தடுக்க முடியாது. நான் வேண்டும் என்று எதிர்பார்த்தாலும் எனக்கு வர வேண்டியது வராமல் போக வாய்ப்பு இருக்கிறது. அப்ப நான் வாழ்றேன், நான் இன்னைக்கு இருக்கிறேன்னா என்னை நோக்கி எது வருதோ அது வரத்தான் போகுது, என்றிருந்து எது போதோ அது போகத்தான் போகுது. நான் இன்னைய டேவை இன்றைய நிலை, இந்த நாளை நான் நிகழ்காலத்திலே நான் எனக்குள்ள இருக்கக்கூடிய ஆனந்த உணர்விலே கடக்கிறேனா இல்லையா அப்படிங்கறதான் கேள்வி. அந்த விதத்துல பார்த்தோம்னா அவர்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்துலதான் வாழ்வார்கள். பெரிதாக எதிர்காலத்தை பத்தி ஒரு பெரிய திட்டமே இருக்காது. இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், இவ்வளவு பெரிய கோடிகளை சம்பாதிக்க வேண்டும், இவ்வளவு பெரிய ஆசிரமங்களை உருவாக்க வேண்டும், இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் ரொம்ப தீவிரமாக நீங்க யோசிக்கிறீங்கனாலே நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த உலகத்தை ரொம்ப நீங்க தீவிரமாக இது ஸ்திரமா இருக்குதுன்னு உங்களுக்குள்ள பாவிக்கிறீங்கன்னு அர்த்தம். அதுக்கோசரம் நம்மளுடைய தினசரி வேலைகளை செய்யாமல் இருப்பார்கள் என்றால் அப்படி கிடையாது. நம்மளுடைய வேலைகளை, தினசரி வேலைகளையும்
வரக்கூடிய தன் முன்னாடி வரக்கூடிய எந்த விதமான கர்மங்களையும் அதற்கு உண்டான அவர்களுடைய ரெஸ்பான்ஸ் இருக்கும். அது நல்லதோ கெட்டதோ எது நம்ம நோக்கி வந்துருச்சுன்னா அதுக்கு உண்டான ரெஸ்பான்ஸ் இருக்குமே தவிர, ஆனா இது இப்படித்தான் நடக்க வேண்டும், இப்படி நடக்கக்கூடாது என்ற எதிர்பார்ப்போ விருப்பு வெறுப்புகளை கடந்த உணர்வுல இருப்பார்கள். அதனாலதான் இங்க என்ன சொல்லியிருக்காங்க, சென்றது கருதார் நாளை சேர்வது நினையார் கண்முன் நின்றது புசிப்பார். தன்னை நோக்கி எது வருதோ அதை சாப்பிடுவாங்க, தன்னை எது வருதோ அதை அனுபவிப்பாங்களே தவிர அவர்களுக்கு ஒரு விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருப்பார்கள் என்பதுதான் இது. கடந்த காலத்தை பற்றிய பெரிய ஒரு வருத்தமோ துக்கமோ கவலையோ இல்லாமல் இருக்க வேண்டும். நான் ரொம்ப எளிதா சொல்லிட்டேன். ஆனா உங்க லைஃப்ல நீங்க கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்க, ஒரு நாள் நீங்க உங்களை அப்சர்வ் பண்ணி பாருங்க. கடந்த காலத்தையும் எதிர்காலத்துக்கு ரெண்டுக்கு நடுவுல தான் ஓடுவீங்களே தவிர நிகழ்காலத்துல வாழவே மாட்டீங்க. அப்ப கடந்த காலத்தை பத்தி கவலை இல்லாமலும் எதிர்காலத்தை பத்தி பெரிய ஏக்கமும் ஆசைகளும் இல்லாமலும் நிகழ்காலத்தில் இன்று என்னோடு எது வருகிறதோ அதை நோக்கி இருப்பிலே இருந்து கிடைப்பதை ஒன்று கொண்டு வாழ்வார்கள். கண்முன் நின்றது புசிப்பார். தன்னை நோக்கி எது வருது, இன்னைக்கு சாப்பாடு கிடைக்குதா, ரைட்டு சந்தோஷம். இன்னைக்கு சாப்பாடு கிடைக்கலையா, சந்தோஷம். இன்னைக்கு 4 பேர் வந்து புகழ்கிறாங்களா, ஓ இன்னைக்கு புகழணும்னு இருக்கு போல இருக்கு. 4 பேர் என்ன திட்டுறாங்களா, ஓ இன்னைக்கு என்ன திட்டணும் போல இருக்கு. அப்ப எது நோக்கி வந்தாலும் அதை முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை தான் பியூர் கம்ப்ளீட் அக்செப்டன்ஸ். இந்த அக்செப்டன்ஸ்ங்கிற அந்த குவாலிட்டி நம்ம லைஃப்ல ரொம்ப முக்கியம். இப்ப எப்படி இந்த அக்செப்டன்ஸ் வர முடியும் அப்படின்னா, நம்ம லைஃப்லயும் சரி நமக்கும் சரி நமக்கு வெளியே நடக்கிறது எல்லாமே வந்து இறைவனுடைய செயல் அல்லது அனைத்துமே சரியாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது என்று முழுமையாக நீங்கள் ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் உங்களுக்குள் ஒரு அமைதியே நடக்கும். இல்லாட்டி நடக்கவே நடக்காது. வெளியிலே ஒரு குறையும் உள்ளுக்குள்ளே ஒரு குறையும் இருந்தால் எப்பொழுதும் அமைதியே நடக்காது, அமைதியாகவே இருக்காது. வெளி உலகத்துல இன்றைக்கு நம்மளுடைய விவகாரத்துல ஏகப்பட்ட ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறது. நாட்டிலே, சமுதாயத்திலே, இயற்கையிலே எல்லாம் இருந்தாலும் இதை அனைத்தும் இயக்கக்கூடிய இறைவனுக்கு தெரியாதா நம்ம விட மிகப்பெரிய புத்திசாலி அவன், நம்ம விட மிகப்பெரிய படைப்பாளி அவன், அவன் சர்வ வியாபி, சர்வ ஞானி. அவன் இதை படைத்திருக்கிற, இது படைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் இருக்குதுன்னாலும் அது எது சரியா நடக்கணுமோ அது நடக்க போகுது, எது எடுக்கணுமோ எடுக்க போகுது, எல்லாம் கர்மத்தின் அடிப்படையில் நடக்க போகுது என்று இவன் சும்மா இருந்துருவான். வர்றத வாழ்ந்துகிட்டு அவன் பாட்டுக்கு இருந்துருவான். இன்னொரு டைமென்ஷன்ல பார்த்தோம்னா இவை அனைத்தும் மாயா, இவை அனைத்தும் மனதினுடைய தோற்ற கற்பனைகள். இந்த கற்பனைகள் ஆனது மனதினுடைய நம்மளுடைய நினைவுகளுக்கு ஏற்றார் போல் இந்த விருத்தியானது வந்து கொண்டே இருக்கு. சித்தத்தினுடைய விருத்தி தான் இந்த உலகத்தை நான் அனுபவிப்பது, பார்ப்பது. அது கனவிலாக இருக்கட்டும், நனவிலாக இருக்கட்டும், இவை அனைத்தும் வெறும் சித்த விருத்தி தான் வரும் பொழுது, இந்த சித்த விருத்தி எதுவாக இருந்தால் என்ன, இந்த சரீரம் எதுவாக இருந்தால் என்ன, இந்த சரீரத்தை நோக்கி வருவது எதுவாக இருந்தால் என்ன, இவை அனைத்தும் வெறும் விருத்திகள் என்று அந்த பாவனையில நம்ம அந்த உணர்வுல இருந்தா கூட கம்ப்ளீட் அக்செப்டன்ஸ் வந்துடும். ஸோ இந்த உயர்ந்த உணர்வுல இருந்தா மட்டும்தான் நமக்கு இந்த அக்செப்டன்ஸ் வரும், இல்லாட்டி அக்செப்டன்ஸ் வராது. சென்றது கருதார் நாளை சேர்வது நினையார் கண்முன் நின்றது புசிப்பார் வெயில் நிலவாய் வீண் விழுது வீழ்ந்து பொன்னிற சபம் வாழ்ந்தாலும் புதுமையாக ஒன்றும் பாரார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சூரியனுடைய கிரகணம் விழுவது போல, சந்திர கிரகணங்கள் அவனுடைய கதிர்கள் விழுவது போல, வானிலிருந்து விழுது ஆலமரத்தோட விழுது போல ஏதாவது ஒண்ணு வந்து இறங்கிட்டே இருந்து அந்த விழுதுகள் எல்லா இடமும் பரவி அது நிழலை கொடுக்குற மாதிரி இருந்தாலும் சரி, இல்ல இறந்த பிணமானது மீண்டும் உயிர் தெழுந்து எந்திரித்து உட்கார்ந்தாலும் சரி, பொன்னிற சவம் வாழ்ந்தாலும் அப்படின்னா இறந்த சரீரமானது, இறந்த ஒரு மனிதனானவன் மீண்டும் எழுந்து உட்கார்ந்தாலும், வானத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு விழுதுகள் இறங்கி அது அனைத்துக்கும் நிழல் கொடுக்கிறது போல இருந்தாலும், எப்படிப்பட்ட விதமான, அதாவது இதுல புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நாம் கற்பனை செய்ய முடியாத பல விஷயங்கள் நம் முன்னாடி நடந்தாலும் அதை நினைத்து பெரியதாக எந்த ஒரு பிரமிப்பும் ஆச்சரியமும் அடைய மாட்டார்கள். இந்த சித்து விளையாட்டுகள் என்று சொல்வது போல ஏகப்பட்ட வானத்திலிருந்து நம்ம திடீர்னு தங்கமலை பொழியுது அப்படின்னு சொன்னோம்னு நினைச்சுங்களேன், நம்மளாம் என்ன நினைப்போம், எல்லாரும் வீட்டுல இருக்கிற குண்டாவை தூக்கிட்டு போய் வெளியே வச்சு நம்மள கொஞ்சம் தங்கத்தை எடுத்துக்கலாமான்னு தான் பார்ப்பாங்க. ஆனா தங்கமலை பெய்யுமா அப்படின்னு யோசிக்கணும்ல.
இப்ப இங்க இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா ஆச்சாரியர், என்னதான் வெளி உலகத்திலே பிரமிக்கத்தக்க கூடிய வித்தியாசமான ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் எது நடந்தாலும், தலைகீழ நடந்தாலும், இறந்த பிணமானது உயிர் தெளிந்து விட்டதுங்க. இவர் உயிர் கொடுத்துட்டாருங்க, இவர் எழுந்துட்டாருங்க, இவர் இங்க இருந்து பறந்து அங்க போயிட்டாருங்க, அவர் அங்க இருந்து மறைஞ்சு இங்க தோன்றிட்டாருங்க, ஒல்லியா இருந்தவர் பெருசாயிட்டாருங்க, பெருசா இருந்தவர் ஒல்லி ஆயிட்டாருங்க, மலையை தூக்கி தன்னுடைய கமண்டலத்தில் அடக்கிட்டாருங்க, காவேரியவே தன்னுடைய கமண்டலத்தில் அடக்கிட்டாருங்க. இப்படி எவ்வளவு பெரிய இந்த பஞ்சபூதத்திலும் சரி அல்லது சரீரத்திலும் சரி எவ்வித மாற்றங்கள் நடந்தாலும் இந்த மாற்றங்கள் எதையும் பெரிதாக அவர்கள் எடுத்துக்கொள்வது கிடையாது. ஏனென்றால் இவை அனைத்தும் அனாத்மாவான மாயையில் நடக்கக்கூடிய மாற்றங்கள். ஆனா நமக்கு அப்படியா இருக்கும்? திடீர்னு வரீங்க, பிளஸிங்ஸ் யாரோ ஒருத்தர் பார்க்க போறீங்க, ஒரு சாமிய இப்படி கையில இப்படி பண்ணி இப்படி டக்குன்னு எதாவது கொடுத்துட்டாருன்னு நினைச்சுங்களேன், உடனே ஆஹா எவ்வளவு பெரிய ஒரு மகானவர், இப்படி வெறுங்கையில இப்படி பண்ணி நமக்கு விபூதியை கொடுத்துட்டாரு, கும்பம் கொடுத்துட்டாரு, லிங்கத்தை கொடுத்துட்டாரு, எதையோ கொடுத்துட்டாரு. நாளை இன்னும் 2 நாள் கழிச்சு நடக்க போறது ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டாருன்னு வச்சுங்க, ஆஹா என்னுடைய எதிர்காலத்தை அப்படியே சொல்லிட்டாரு, என்னுடைய கடந்த காலத்தை அப்படியே சொல்லிட்டாரு, எவ்வளவு பெரிய சித்தரா இருக்காரு, இங்க இருந்து பறந்து அங்க போறாரு, அங்க இருந்து பறந்து இங்க வராரு, இங்க இருந்து மறைஞ்சு அங்க தோன்றாரு. இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு மிகப்பெரிய பிரமிக்கத்தக்க ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்களாக நமக்கு தெரிகிறது. ஆனா அவர்களுக்கு இதெல்லாம் எதுவுமே ஒரு பிரச்சனையே கிடையாது, அவங்களுக்கு எந்த ஆச்சரியமும் கிடையாது, இது ஒரு விஷயமே கிடையாது. ஏனென்றால் பஞ்சபூதத்துல எந்த மாற்றமும் செய்ய முடியும். பஞ்சபூதத்தை தன் கட்டுக்குள் கொண்டு வந்த ஒருத்தனால் இந்த உலகத்திலே பஞ்சபூதத்துல எந்த மாற்றத்தையும் செய்ய முடியும். தங்கத்தை அது தகரமா மாத்த முடியும், தகரத்தை மண்ணா மாத்த முடியும். இந்த உலகத்துல செய்ய முடியாதது ஒண்ணு கிடையவே கிடையாதுங்க. வெளி உலகத்துல இயற்கையில இல்ல பொருட்களில இதை எப்படி மாத்தலாம், அதை அப்படி மாத்தலாம், நம்ம என்னெல்லாம் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு அனைத்துமே நம்மளால செய்ய முடியும். ஆனால் அப்படி செஞ்சாலும் அதுல ஆச்சரியப்படுறது விஷயம் இல்லைங்கிறதா இவங்க சொல்லக்கூடியது. நன்று தீது என்னார் சாட்சி நடுவான ஜீவன் முக்தர். இது நல்லது இது கெட்டதுன்னு அவங்க பிரிக்கவே மாட்டாங்க. மற்றவங்களுக்கு போதிக்கிறதுக்கு வேணா உங்கள்கிட்ட வேணா இது பண்ணா நல்லதுங்க, இது தர்மங்க, இது அதர்மங்க, இது இப்படித்தாங்க வாழணும், அடுத்தவர்களுக்கு நல்லது கெட்டதை எடுத்து சொல்லுவார்களே தவிர அவர்களை பொறுத்த வரைக்கும் இது நல்லது இது கெட்டது என்ற அந்த பிரிவினையற்று அனைத்தையும் ஒன்றாக பார்ப்பார். அனைத்தையும் ஒன்றாக சாட்சி என்ற ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க. நன்று தீது என்னார் சாட்சி நடுவான ஜீவன் முக்தர். எப்பொழுதும் அந்த மிடில் பாத்தான தன்னை சாட்சி சொரூபமாகவே தன்னை உணர்ந்து இருப்பார்கள். தன்னை சாட்சி சொரூபமாக உணர்வதினால் இவை நல்லது கெட்டது என்று பிரிவினை எடுத்து தனக்குள்ளே போட்டுக் கொள்வதும் கிடையாது. ஆச்சரியப்படக்கூடிய உலகமே அழிந்து மீண்டும் தோன்றினாலும், இறந்த பிணங்கள் மீண்டும் உயிர் தெழுந்தாலும், அல்லது உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகளை எதையோ ஒரு கிளீன் பண்ணாலும் சரி செய்தாலும், வியாதிகளை எவ்வளவு பெரிய விதமான விசித்திரமான ஆச்சரியப்படுத்தக்கூடிய சித்த விளையாட்டுகள் எது நடந்தாலும் அதை பற்றி ஒன்றும் கருதார். கிடைத்ததை ஒன்று கொண்டு தன் முன் வரக்கூடிய பிராரத்தத்தை ஏற்றுக்கொண்டு அந்த பிராரத்தத்திற்கேற்றார் போல் வாழ்வார்கள். கடந்த காலத்தை பற்றி கவலைப்பட மாட்டார்கள், எதிர்காலத்தை பற்றி ஏக்கம் இருக்காது, எண்ணங்கள் இருக்காது என்பதுதான் இந்த பாடலினுடைய கருத்து. அதற்கு என்ன ஆச்சாரியர் சொல்லியிருக்காருன்னு படிப்போம். ஜீவன் முக்தர்கள் தேகாதி பிரபஞ்சம் பொய் என்ற நிச்சயத்தினால், இந்த பிரபஞ்சம் பொய்யே இது உண்மை அல்ல அப்படிங்கிற தெளிவான நிச்சயத்தினால் சென்ற காலத்தில் நடந்து போன காரியங்களை பற்றி நினைக்க மாட்டார்கள். நினைக்க மாட்டார்கள்னா அவங்களுக்கு மெமரியே இருக்காதுன்னு அர்த்தம் கிடையாது. மெமரி எல்லாம் வரும், ஆனால் அந்த மெமரி எது வந்தாலும் அது ஜஸ்ட் மெமரி தானே தவிர அதுல இருந்து எந்த ஒரு எமோஷனலான இம்பாக்டே இருக்காதுங்கிறத புரிஞ்சுக்கணும். எதிர்காலத்தில் கிடைக்கக்கூடிய புகழ் பொருள் முதலியவற்றை பற்றியும் நினைக்க மாட்டார். நாளைக்கு எனக்கு இந்த புகழ் வரும், பேர் வரும், என்னை இப்படிலாம் எதிர்பார்ப்பாங்க, இந்த எந்த ஒரு எதிர்காலத்தை பத்தின திங்கிங்கும் பெரிதாக அவர்களுக்கு ஆசை இருக்காது. நிகழ்காலத்தில் பிராரத்த கண்மத்தால் வந்த கிட்டிய உணவு உடை முதலியவற்றை அனுபவிப்பார். சரி, நம்ம நோக்கி எது வராங்க, இன்னைக்கு நமக்கு சோறு போடுறாங்களா, ரைட்டு சாப்பிடுவோம், இன்னைக்கு நம்ம இங்க இருக்கிறோமா, ரைட்டு ஓகே, எது இன்றைக்கு வருகிறதோ அதை ஏற்றுக்கொண்டு முழுமையாக வாழ்வார்கள். சூரிய கிரகணமானது சந்திர கிரகணம் போன்ற குளிர்ச்சி உடையதாகிய ஆலமரத்தின் விழுது போல ஆகாசத்தில் இருந்து விழுவதாக இறங்கினாலும், மரித்து போன உடல் மீண்டும் உயிர் பெற்று எழுந்தாலும் அவற்றில் ஒன்றையும் வியப்பாக நோக்கார். எந்த ஒரு வியப்பும் அவர்களிடம் இருக்காது அப்படிங்கறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும்.
அதற்கு அடுத்து இது நன்று என்றும் மற்றொன்று தீது என்றும் கூறார். இவ்வாறு இருத்தலே சாட்சி மாத்திரமாய் நடுநிலையாய் இருக்கும் ஜீவன் முக்தரது செயலாகும். இவ்வளவு அழகா சொல்லிட்டாரு பாருங்க. அடுத்த பாடலுக்கு போவோம். பின்னை மூவரில் 2 பேர்கள் சமாதி யோகம் தன்னை உற்று இருப்பார். தேக சஞ்சார நிமித்தம் தானாய் உண்ணுவோன் வரன். வேற்றோரால் உணர்பவன் வரியான் ஆகும். அந்நியர் தம்மால் தன்னால் அறியாதோன் வரிட்டன் ஆகும். பின்னை மூவரில் 2 பேர்களும் சமாதி யோகம் தன்னை உற்று இருப்பார். தேக சஞ்சாரம் நிமித்தம் தானாய் உண்ணுவோன் வரன். வேற்றோரால் உணர்பவன் வரியான் ஆகும். அந்நியர் தம்மால் தன்னை அறியாதவன் வரிட்டன் ஆகும். இப்ப இது வரைக்கும் பிரம்மவித்தை பத்தி சொல்லி முடிச்சிட்டாரு. இதுக்கு மேல வரன் வரியான் வரிஷ்டானை பத்தி சொல்ல போறாரு. இந்த வரன் வரியான் வரிஷ்டனை பத்தி சொல்றதுதான் இந்த பாடல். இந்த பின்னாடி இருக்கக்கூடிய இந்த வரன் வரியன் வரிஷ்டான் 3 பேருமே சமாதியிலே சென்று வரக்கூடிய தன்மையை கொண்டவர்கள். பிரம்மவித்தானவன் சர்விகல்ப சமாதி என்று சொல்லக்கூடிய சகஜ சமாதியிலே எப்பொழுதும் இருப்பான். சகஜ சமாதி என்றால் நான் என்ற உணர்வு சைத்தன்யமான சாட்சி உணர்வாக எப்போதும் இருந்து கொண்டு விவகாரங்கள் அனைத்தும் செய்து கொண்டு விவகாரத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்ற அதே சொரூப உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருப்பவன் சகஜ சமாதி என்ற அர்த்தம். இப்ப இந்த இடத்துல வரன் வரியன் வரிஷ்டான 3ஆ சொல்லும் பொழுது தன்னை உற்று இருப்பார். தேக சஞ்சார நிமித்தம் தானாய் உண்ணுவோன். இந்த 3 பேருமே சமாதி பிராரப்தத்தினாலேயோ அல்லது அவர்கள் தவ வலிமையினாலேயோ அவர்கள் பயிற்சி செய்ததன் காரணமாகவோ சமாதி கைகூடும். அவர்கள் விரும்பினால் சமாதிக்குள் சென்று மீண்டும் வரலாம். யார் ஒருவர் சமாதியில் சென்று திரும்பி வருகிறாரோ அவருக்கு பேர் வரன். இந்த வரனானவர் ஒரு கண்ணை மூடி தியானத்துல இருக்கும்போது அவர்கள் ஆழ்ந்து சமாதி மனம் கடந்த நிலைக்கு சென்று விட்டு மீண்டும் இந்த உடல் என்ற உணர்வுக்கு உடல் என்ற உணர்வுக்கு வரும் பொழுது இந்த உடலுக்கு பசிக்குதோ அல்லது இந்த உடலுக்கு எது தேவையோ அதற்குண்டான விஷயத்தை தானாக சென்று தேடி அதை பெற்றுக்கொண்டு வாழ்பவர்களுக்கு பேர் வரன் என்றார். பிக்ஷை எடுப்பாங்க. பட்டினத்தார்லாம் பல இடங்களுக்கு சென்று பிக்ஷை எடுத்தார். பல ஞானிகள், புத்தர் போய் பிக்ஷை எடுத்துதான் வாழ்ந்தாரு. அப்ப அவர்கள் தன்னோட இருக்கும் பொழுது ஆழ்ந்த சமாதி நிலைக்கு போயிட்டு வெளியே வந்த உடனே பசியோ உடலுக்கு தேவையான எதையோ சென்று பிக்ஷை எடுத்து இந்த உடலுக்கு அத்தியாவசிய தேவைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பெற்று வாழ்ந்து தனியாக அவர் பாட்டுக்கு இருப்பார்கள். இந்த வரியான் என்பவர் யாருன்னா சமாதிக்குள் செல்வார்கள், மீண்டும் தானாய் வெளியே வர தெரியாதவர்கள். சமாதிக்குள்ள போயிடுவாங்க, ஆனா திருப்பி வர அவங்களால முடியாது. சமாதிக்குள்ள போறதும் அவங்க விரும்பியும் போலாம், விரும்பாமையும் திடீர்னு சமாதிக்குள்ள போயிடலாம். 2மே இருக்கு. அப்ப இவர்களை யாரோ ஒருவர் இந்த உடல் என்ற இந்த நிலைக்கு அவர்களை பிடித்து இழுத்து வர வேண்டும். பல ஞானிகள் அதற்கு தன்னுடைய சீடர்களிடம் ஒரு மந்திரம் கொடுத்திருப்பார்கள். அல்லது இந்த செயலை செய்தால் நான் இறங்கி வந்துடுவேன். இந்த நேரத்துல நிறைய மியூசிக் சவுண்ட் கொடுத்தீங்கன்னா பாடி கான்சியஸ் வந்துடும். பாதத்தை நல்லா தேய்ச்சிட்டா, சூடு பாதத்துல கொடுத்தா பாடி கான்சியஸ் வந்துடும். கை காலெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டா பாடி கான்சியஸ் வந்துடும். சில பேருக்குலாம் இப்ப ராமகிருஷ்ண பரமஹம்சர் இதுக்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள். அவர் அடிக்கடி சமாதிக்கு போயிடுவார். அவங்க சுத்தி இருக்க சீடர்கிட்ட சொல்லிடுவார், எதையாவது என்னை புகையிலையோ அல்லது ஸ்வீட்டோ அல்லது உடலை பிடிச்சி எதாவது ஷேக் பண்ணாலோ திருப்பி என்ன ஆயிடும், பாடி கான்சியஸ்க்கு வந்துடுவாங்க. இல்ல அவர் பக்கத்துல போய் உட்காந்து நம்ம ஜபங்கள் தொடர்ந்து ராம் ராம் எதையாவது ஒரு மந்திரங்களை நம்ம அவங்க எந்த மந்திரங்களை சொல்லியிருக்காலும் அந்த மந்திரங்களை அவங்க காதுல நம்ம திருப்ப திருப்ப சொல்ல சொல்ல அவங்களுக்கு அந்த உடல் என்ற கான்சியஸ்னஸ் திருப்பி வரும். ஸோ அப்படி அதுக்கப்புறம் அந்த உடலுக்கு உடம்புன்னு வந்துட்டா உடம்புக்கு உண்டான உணர்வு வந்துடும். அப்ப அவங்களுக்கு தூக்கம், பசி, சாப்பாடு இது எல்லாமே எப்பயும் போல இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா உடம்பை விட்டு அங்க போயிட்டாங்கன்னா அந்த உணர்வு ஆயிடும். ரமண மகரிஷி கூட தன்னுடைய 12 வயதுல சமாதியில பாதாளலிங்கத்துல இருக்கும்போது அவர் பாட்டு சமாதி போயிட்டார், திருப்பி வெளியே வரவே இல்லை. அவரை சேஷாத்திரி சுவாமிகள் எடுத்து வச்சு அவர் உடம்புல இருந்த காயங்கள்லாம் சரி பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் தான் அவர் வெளியவே வரார். அவர் தான் எங்க இருந்தானே தெரியாம ஒரு இதுல சமாதியில இருந்தார். சதாசிவ பிரம்மேந்தர், திருலிங்க சுவாமி, கினாராம் பாபா, தேவாராம் பாபான்னு சொல்லக்கூடிய பல ஞானிகள் இருக்காங்க. அவர்கள்
வரன் வரியன் வரிஷ்டனாகவும் இருந்திருக்கிறார்கள். சில பேர் பிரம்மவித்து வரன் வரியன் வரிஷ்டனாகவும் இருந்திருக்கிறார்கள். இப்ப இந்த வரியான் என்பவன் சென்று மீண்டும் வெளியே வந்து விடுகிறான், யாராவது ஒருவருடைய துணை கொண்டு. இந்த வரிஷ்டான் என்று சொல்லக்கூடிய அந்த கடைசி ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க வந்து சமாதிக்குள்ள போயிட்டாங்கன்னா திருப்பி வரமாட்டார்கள். ஒன்ஸ் போயிட்டா முடிஞ்சது, அதுக்கு மேல திருப்பி வர்றதுங்கிற இதே இல்லாமல் சொரூபத்தோடு கரைந்து விடுவார்கள். அவர்கள் வரிஷ்டான் என்ற கேட்டகரி. வரிட்டன் என்று தமிழ்ல சொல்றாங்க, வரிஷ்டன். தம்மால் தன்னால் அறியாதோன் வரிட்டன் ஆகும். தான் இருக்கிறேன், தான் இப்படி இருந்தேன், எதுவுமே இல்லை, ஒன்ஸ் உள்ள போயிட்டாங்கன்னா அவ்வளவுதான். தாயுமானவர், மாணிக்க வாசகர், வள்ளலார், நிறைய திருலிங்க சுவாமி, நிறைய மகான்கள் அப்படிதான். அவர்கள் உட்கார்ந்து அவங்க சமாதிக்குள்ள போயிட்டு, தாயுமானவர்லாம் அப்படியே ஒரு மரத்துடைய பொந்துக்குள்ள போனவர், அவ்வளவுதான், திருப்பி வரவே இல்லை. தியானம் பண்ணிட்டு இருந்தவர் அப்படியே உள்ள போனார், வரவே இல்லை. திருலிங்க சுவாமியுடைய இதுவும் அப்படி சொல்றாங்க, ஒரு பொட்டிக்குள்ள வச்சு மூட சொல்றாங்க, மூடுறாங்க, திருப்பி திறக்கும் போது ஆள் இல்லை. அவர்கள் ஒன்ஸ் அந்த உடம்ப வந்து மொத்தமா உடம்பை ஸ்தூல சரீரத்தையும் சேர்த்து என்ன பண்ணிடுறாங்க, கரைச்சிட்டு சமாதிக்குள்ள போயிடுறாங்க. போறவங்க திருப்பி வர்றதில்லை, ஒன்ஸ் முடிஞ்சது. இல்ல இன்னும் சில பேர் என்ன இருக்காங்கன்னா, சமாதிக்குள்ள போயிடுவாங்க, திருப்பி வரமாட்டாங்க, உடம்பு நாசமாயி வீணா போயிடும். ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ள திருப்பி வரலைன்னா உடம்பு என்ன ஆயிடும், ஒண்ணு உடம்பையே எடுத்து கரைச்சிட்டு போயிடுறாங்க, உடம்பே பிரகாசமாக்கிடுறாங்க ஸ்தூல சரீரத்தையும் சேர்த்து. இல்லாட்டினா உடம்பு கீழே விழுந்துருது, சமாதியில் அவங்களே இருக்கிறதுனால இந்த உடம்பு இருந்து 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 அந்த உடம்பு வீணா போய் அது என்னது திருப்பி இந்த கான்சியஸ்னஸ் வரவும் முடியாது, வந்தாலும் இந்த உடம்பு வந்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையில் இல்லாம அப்படியே அதோட கரைஞ்சிடுறாங்க சொரூபத்துல. அந்த மாதிரி இருக்கிறவங்க வரிஷ்டன் அப்படின்றாரு. வரன் வரியான் வரிஷ்டன் எனப்படும் ஏனைய மூவருள் வரன் வரியான் என்னும் இருவரும் சமாதி யோகத்தை பொருந்தி இருப்பார்கள். இவர்கள் சமாதியை பொருந்தின என்னது, சமாதிக்குள்ள போயிட்டு போயிட்டு வரக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இந்த ரெண்டு தான். மூணாவது கேட்டகரி போவாங்க, வரமாட்டாங்க. வரிட்டன் என்பவன் சமாதியில் அதீதமாய் இருப்பான். சமாதி களைந்து தேகம் நிலைத்தின் பொருட்டு தன் முயற்சியால் உணவு முதலியவைகளை தேடுபவன் வரன். சீடர் பக்தர் முதலியோர் சமாதியை நின்று விழிக்கச் செய்து உணவு கொடுத்து உண்பவன் வரியான் எனப்படுவான். அந்நியராலும் தன்னாலும் மற்றவங்களால கூட எழுப்ப முடியாமல்ல, தானே நினைச்சா கூட திருப்பி வர முடியாத நிலைக்கு போயிடுறவங்க தான் வந்து உணவை பற்றி அறியாதோன் வரிஷ்டன் எனப்படுவான். இப்ப நீங்க வந்து ஒரு ஹோம்ஒர்க்கே நீங்க பண்ணலாம். நம்ம நாட்டுல வாழ்ந்த ஞானிகளுடைய லிஸ்ட்டை எடுத்து லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி அவங்க எப்படிலாம் சமாதி ஆனாங்க, அவங்க எந்தெந்த மாதிரிலாம் எந்தெந்த இடத்துல எல்லாம் இப்ப சமாதி ஆனாங்க, எப்படி சமாதி ஆனாங்கன்னு எடுத்தாங்கன்னா அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். இவங்க வந்து இப்ப சதாசிவ பிரம்மேந்தர்லாம் வந்து நிறைய சோஸ்திரங்களும் சாஸ்திரங்களுக்கான பாஷ்யம்லாம் கொடுத்துருக்காரு. ஆனா அவர் சமாதியில பல காலம் இருந்திருக்காரு. காவேரி ஆறு மூழ்கிற அளவுக்கு உள்ளுக்குள்ள தெரியாம இருந்திருக்காரு. பழங்காலம் கழிச்சு மண்ணில தோண்டும் போதெல்லாம் அவர் வெளியே வந்திருக்காரு. அவர் கை வெட்டுப்பட்ட போது கூட தான் கை வெட்டுப்பட்டிருக்குங்கிறத உணர்வற்று இருந்திருக்காரு. அப்ப சமாதியில தீர்க்கமான சமாதியில இருந்திருக்காரு. நிறைய சாஸ்திரங்களும் எழுதியிருக்காரு. கரூர்ல இருக்கக்கூடிய நெரூர்ல இருக்கக்கூடிய சதாசிவ பிரம்மேந்தர். சோ இந்த மாதிரி நம்மளுடைய தேசத்துல பல ஞானிகள் வந்து வெவ்வேறு விதமான அவங்களுடைய பிராரப்த கர்மத்திற்கு ஏற்றாற்போல் வாழ்ந்து சென்று இருக்கிறார்கள். ராமகிருஷ்ணர் தான் வந்து வரியானுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். இப்ப ரீசெண்டா வாழ்ந்த ஒரு 100 வருடத்திற்குள் வாழ்ந்த 150 வருடத்துக்குள் வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு ஞானிகள். ரமண மகரிஷியும் அதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள்ஸ். இவங்கெல்லாம் நம்மளுடைய சமகாலத்துல வாழ்ந்தவங்க. வள்ளலார் உள்ள போனவர் திருப்பி வரவே இல்லை, அவர் ஜோதி சொரூபமா கரைஞ்சிட்டாரு. தாயுமானவரும் அதே மாதிரி கரைஞ்சிட்டாரு. மாணிக்க வாசகரும் கரைஞ்சிட்டாரு. பத்ரகிரியாரும் அதே மாதிரி போனதாக சொல்லப்படுகிறது. பட்டினத்தாருடைய சீடர். பட்டினத்தார் கூட அந்த கூடக்குள்ள போறாரு. அதுக்கப்புறம் கூடைய பசங்க இது பண்ணும்போது லிங்கமா தான் அந்த இடத்துல இருந்திருக்காரு. அப்ப உடம்ப என்ன பண்ணிட்டாரு, மொத்தமா ஸ்தூல சரீரத்துல இருந்து உள்ள போனவர் திருப்பி வரவே இல்லை. இவர்கள் எல்லாம் இயற்கையாக மரணம் வந்து இறக்கவில்லை. இவர்கள் உடம்பை வந்து முழுவதுமாக ஸ்தூலத்தையும் இவர்கள் ஆழ்ந்த சொரூபத்தோடு கலர்றதுனால
சுத்தியும் டோட்டலா என்ன பண்ணிடுறாங்க, மறைச்சிடுறாங்க, சூலத்தோட கலக்க வச்சிடுறாங்க. நல்லது, அடுத்த பாடலுக்கு போலாம். அரிது ஆகும் இவர்கள் இவ்வாறு அநேகர் ஆனாலும் முக்தி சரியாகும். அரிது ஆகும் இவர்கள் இவ்வாறு அநேகர் ஆனாலும் முக்தி சரியாகும். பாடுபட்ட சமாதிக்கு பலன் ஏது என்றால் பெரிதான திருஷ்ட துக்கம் பிரம்மவித்து அனுபவிப்பான். வரியானும் வரனும் மற்றை வரிட்டனும் சுகமாய் வாழ்வார். ரொம்ப அழகான ஒரு பாடல். அரிது ஆகும் இவர்கள் இவ்வாறு அநேகர் ஆனாலும், ஜீவன் முக்தர்கள் ரொம்ப அரிது. அவர்கள் இந்த மாதிரி இருப்பவர்கள் நம்ம வாழ்க்கையில நம்ம சந்திப்பது மிக மிக ஒரு அரிது. அது மட்டும் இல்ல, இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஏகப்பட்ட பேதங்கள் இருந்தாலும், அவர்கள் வெவ்வேறு சம்பிரதாயம் இருக்கலாம், வெவ்வேறு வாழ்க்கை முறையா இருக்கலாம், அவங்க கல்யாணம் ஆயிருக்கலாம், கல்யாணம் ஆகாம இருக்கலாம், சன்னியாசியாக இருக்கலாம், குழந்தையாக இருக்கலாம், இல்ல எப்படி அவர்கள் வாழ்ந்தாலும், அவர்கள் வரனா இருக்கலாம், வரியனா இருக்கலாம், வரிஷ்டனா இருக்கலாம், பிரம்மவித்தா இருக்கலாம், இந்த 4 கேட்டகரியில எந்த கேட்டகரியில இருந்தாலும் சரி, அவர்களுக்கு முக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஞானமானது அதுல எந்த ஒரு பேதமும் கிடையாது. அதுதான் இங்க சொல்றாரு. இவ்வாறு அநேகர் ஆனாலும் முக்தி சரியாகும் அப்படின்னா என்னது? ஞானத்துல யாருமே உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று நம்ம சொல்லவே முடியாது. சரீர உபாதியில மட்டும்தான் ஏற்ற இறக்கம் இருக்கே தவிர ஞானத்துல ஏற்றம் இறக்கமே இருக்க முடியாது. இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு ஞானமே கிடையாது. தன்னை தான் உணர்தல், சர்வத்தையும் உணர்தல் என்ற அந்த விஷயத்தில் அனைவரும் உணர்ந்தது ஒன்றுதான். அதுல மாற்று கருத்தே கிடையாது. சரியாகும் பாடுபட்ட சமாதி பலன் ஏது என்றால், சரியா இப்ப இந்த சீடன் கேட்கிறான் இந்த இடத்துல, சரி நீங்க 4 பேருக்கு இந்த வித்தியாசம் சொல்றீங்களே, அப்ப அவங்க சமாதி பழகிறதுனாலையும் இவங்க சமாதி பழகாததுனாலையும், பிரம்மவித்து சமாதிக்குள்ள அடிக்கடி போறது இல்ல அவன் சமாதி அவனுக்கு கை கூடுறது இல்ல, ஆனா அவன் சொரூபத்தை உணர்ந்துட்டான். அப்ப அவனுக்கும் இந்த சமாதியில போயிட்டு போயிட்டு வரவங்களுக்கு என்ன வித்தியாசம், என்ன அவங்கள என்ன பெனிஃபிட் அனுபவிக்கிறாங்க, இவங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம், என்ன பெனிஃபிட் அனுபவிக்கிறாங்கிற சீடனுடைய கேள்வி அந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல குரு என்ன சொல்றாருன்னா, பெரிதான திருஷ்ட துக்கம் பிரம்மவித்து அனுபவிப்பான். இந்த பிரம்மவித்து என்று சொல்லக்கூடிய ஜீவன் முக்தனானவன் அவன் வாழ்க்கையில அவன் நம்ம கண்ணு முன்னாடி நம்ம பார்க்கும் போது அவன் சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவிப்பது போல நமக்கு தெரியும். அவனும் பிராரத்த கர்மத்தின் அடிப்படையில் வரக்கூடிய சுக துக்கத்தை இந்த சரீரம் அனுபவிப்பதை அவனும் பார்ப்பான். அவன் அனுபவிப்பான் என்று சொன்னால் தவறாகிவிடும். ஏனென்றால் அவன் சொரூபத்தை உணர்ந்ததனால் துக்கத்தையோ சுகத்தையோ நான் அனுபவிக்கிறேன் என்று பாவிக்க மாட்டான். ஆனால் சரீரத்தோடு இருக்கும் பொழுது இந்த சரீரம் துக்கத்தையும் சுகத்தையும் அனுபவிக்கும். இப்ப ரமண மகரிஷிக்கு கையில கேன்சர் வந்தது, அவருக்கு வலி துடியா துடிச்சிருப்பாரு. ஆபரேஷன் பண்ணும்போது அந்த காலகட்டத்துல பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் பார்த்துருப்பாங்க, ஐயோ இப்படி கஷ்டப்படுறாரு, இவ்வளவு துக்கப்படுறாரு. ராமகிருஷ்ணர் இரும்பி இரும்பி இது பண்ணிட்டே இருந்தாரு, தொண்டையில கேன்சர் அவருக்கு. ஐயோ இப்படி கஷ்டப்படுறாரு, இவ்வளவு பெரிய மகா ஞானி இப்படி உடம்புல வருத்தப்படுறாரு. இவரு விவேகானந்தருக்கு கூட உடல்ல நிறைய உபாதைகள். அப்ப இந்த உடல்ல நடக்கக்கூடிய அந்த துக்கமா இருக்கட்டும், இல்ல பல ஞானிகளுக்கு வெளியில சுற்றுப்புறத்துல இருந்து பல தொந்தரவுகள் கொடுப்பாங்க. ரமண மகரிஷிக்கே கல்லால அடிச்சிருக்காங்க, அவர் மேல மலத்தை வாரி இறைச்சிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் அவர் ஆரம்பத்துல திருவண்ணாமலையில இருக்கும் பொழுது அவருக்கு நிறைய துக்கங்கள் அந்த சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கொடுத்திருக்காங்க. இவங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த நம்ம எல்லா மகான்களுக்குமே கண்டிப்பாக அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்துல ஏகப்பட்ட சுத்தி இருக்கவங்க நம்ம துக்கம்னு எதை சொல்றோமோ, நம்ம எது தவறுன்னு சொல்றோமோ, எது வேண்டத்தகாத செயல்கள் என்று சொல்லமோ, அந்த சரீரத்துக்கோ அல்லது அவர்களுக்கு தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ் ஆனது கொடுக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அது கொடுத்திருக்கிறார்கள். பெரிதான திருஷ்ட துக்கம் பிரம்மவித்து அனுபவிப்பன் அப்படின்னு அந்த மாதிரியான சில துக்கங்களே அவன் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த வரன் வரியான் வரிஷ்டன் எந்த துக்கத்தையுமே அனுபவிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த உலகத்துக்கும் பெரிய சம்பந்தம் இல்லாம அவங்க இருப்பாங்க. அதுதான் இதுக்கான அர்த்தம். அவர்கள் எப்பொழுதும் சமாதியிலே இருப்பதினால், சமாதியில இருந்து வந்தா கொஞ்ச நேரம் உடம்புக்கு ஏதாவது சாப்பாடு தேடுவாங்க, திரும்பி போயிடுவாங்க, இல்ல அவங்க ஊரை விட்டு ஒதுங்கி இருப்பாங்க, காட்டுல இருப்பாங்க,
இல்ல தன்னோடு உலகத்தோடு ஒன்றிணைய முடியாம ஒரு சித்தனா பித்தனா இருக்கலாம். அவர்கள் இந்த உலகத்தோடு விவகாரம் பண்ணாம நம்மலாம் எப்படி நீங்களாம் இப்ப சம்பாரிச்சு குடும்பம் நடத்தணும்ன்ற எவ்வளவு பெரிய பொறுப்புன்னு யோசிக்கும் போதே தலை சுத்துது, நமக்கு கவலை வந்துருது. வாழ்க்கையை நடத்துறதுனாலே பெரும் கவலையா இருக்குது. பெத்துட்டோம், வளர்த்துட்டோம், அவங்க வாழ்க்கையை சேர்க்கணும், நம்ம வாழ்க்கையை சேர்க்கணும், எவ்வளோ பொறுப்புகளை யோசிக்கும் போதே கவலை வருது. அந்த மாதிரியான இப்ப பிரம்மவித்தா இருக்கிறவங்க வந்து இந்த மக்களுக்கு 4 நல்லது செய்யணும், இவங்களுக்கு 4 இந்த சாஸ்திரங்களை சொல்லுவோம், இல்ல நமக்கு தெரிஞ்ச விஷயத்த பகிர்ந்துக்குவோம் அப்படி நினைச்சு அவன் விவகாரத்துல ஈடுபட்டானாலே என்ன ஆயிடுது, அவனுக்கு நேச்சுரலா அவனுக்கு அந்த துக்கம் வரத்தான் செய்யும். நம்மை பொறுத்த வரைக்கும் துக்கம் மாதிரி தெரியும், ஆனா அவனுக்கு அது துக்கம் கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆனா அந்த மாதிரியான துக்கம் கூட இந்த வரன் வரியன் வரிஷ்டனுக்கு கிடைக்கிறது இல்ல. அவங்க எப்போதும் சமாதியிலே இருக்கிறதுனால, இல்ல இந்த உலக விவகாரங்கள்ல இருந்து கம்ப்ளீட்டா அவுட்ஸ்கட்டா வெளியே போயிடுறாங்க. இதோட சம்பந்தப்படாம தன் வாழ்க்கை முறை இருக்கிறதுனால அவர்களுக்கு அந்த துக்கம் கிடையாது, சுகமாக எப்பொழுதும் வாழ்வார்கள் என்று சொல்கிறார். அதாவது கிடைத்தற்கு அறிய இஜீவன் முக்தர்கள் இங்கனம் பிராரத்த கர்மத்தால் பலவித விவகாரங்களை உடையவராய் இருப்பினும் முக்தி பேற்றில் ஏற்ற தாழ்வின்றி சமமாய் இருப்பர். முக்தியில இவங்களுக்கு எல்லாம் எந்த ஒரு ஏற்ற இறக்கமும் கிடையாது. ஆனா பிராரப்த கர்மத்துல பேதங்கள் இருக்குது. எந்த ஒரு ஞானி இன்னொரு ஞானி எடுத்துக்குங்க, ஒரே மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்களான்னு பாருங்க, இருக்கவே முடியாது. எல்லாத்தோட வாழ்க்கை முறையும் வேறு வேறாக இருக்கும். ஏனென்றால் அவர்களுடைய கர்மம் வேறு, அவர்களுடைய மன அமைப்பு வேறு, அவர்கள் வளர்ந்த விதம் வேறு, அவர்கள் இந்த உலகத்தில் அனுபவித்த விஷயங்கள் வேறு, அதற்கேற்றார்கள் உலகத்துக்கு கொடுக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு முத்தியில் வேறுபாடு கிடையாது. அவர்கள் வருத்தம் அடைந்து அபியாசம் செய்த சமாதி பலன் யாதனில் பிரம்மவித்தானவன் உலக விவகாரங்களில் ஈடுபட்டு இருப்பதால் அதனால் நேரிடும் துன்பத்தை அனுபவிப்பான். இந்த பிரம்ம வித்துன்றவன் தான் உலகத்துக்கு இந்த மாதிரி புத்தகத்தை உட்காந்து நாம இதெல்லாம் படிக்கணுங்க, ஞானம் அடைங்க, இல்ல இப்படிலாம் இருக்குதுங்க, அவங்க வகுப்பு எடுக்கிறதோ கிளாஸ் எடுக்கிறதோ, இல்ல அவன் வந்து 4 விஷயத்த சொல்லி கொடுக்கறதுக்கோ, இல்ல இந்த உலகத்துக்கு ஏதாவது இந்த மாதிரியான இப்ப நம்ம நிறைய தத்துவ போதம் எவ்வளவோ ஆதிசங்கர் எல்லாம் எவ்வளவு எழுதி வச்சுட்டு போயிருக்காரு, எவ்வளவோ சாஸ்திரங்களுக்கு பாஷ்யம் எழுதியிருக்காங்க. இல்ல ஒவ்வொரு மகான்களும் வரும்போது புது புது ஐடியாலஜியை வந்து அவங்க அனுபவிச்ச விஷயங்களை வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க பிலாசபியா. சோ அந்த மாதிரி இந்த உலகத்தோட ஒன்றிணைந்து உலகத்தோடு வாழ்ந்து அவர்களுக்குன்னு போயிட்டாலே அவங்க வேற ஆப்ஷனே கிடையாது, அவங்க டிஃபால்ட்டா துக்கத்தை அனுபவிச்சுதான் தீரணும் அப்படிங்கிறார். ஆனா இந்த 3 பேர் வந்து அதுக்கு சம்பந்தம் இல்லாம இருப்பாங்க. இது நம்ம பார்வையில தான் அவங்க துக்கத்தை அனுபவிக்கிற மாதிரி இருக்குங்கிறது அதை புரிஞ்சுக்கணும். உண்மையாலுமே அவங்களுக்கு அது துக்கமா இருக்காது. அதனால் நேரிடும் துக்கங்களை அனுபவிப்பான். ஏனைய வரன் வரியான் வரிட்டன் என்னும் மூவரும் உலக விவகாரங்களை இன்மையால் பரிபூர்ண முக்தி சுகத்திலே உடையவராய் இருப்பார்கள். இந்த வரன் வரியன் வரிஷ்டனால நமக்கு பெரிதாக டைரக்டா எந்த பெரிய உதவி நடக்காது. அவர்களால் இப்ப சீரடி சாய்பாபா இருந்தாருன்னு நாங்க வாழ்ந்தாரு, அவர் பெருசா எந்த உபதேசத்தையும் பண்ணதில்லை, அவர் ஒரு தீர்க்க ஞானி தான், அவர் பாட்டுக்கு வாழ்ந்து போயிட்டாரு. அவரை நம்ம சித்த புருஷரா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நிறைய மகான்கள் இந்த உலகத்துல வாழ்ந்திருக்காங்க. அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க, அவங்க பாட்டுக்கு ஏதோ ஒரு லோகத்துல இருக்கிற மாதிரி இருக்கும், இல்ல சமாதியில இருப்பாங்க, வெளியே இருப்பாங்க, பித்து பிடித்தது போல இருப்பாங்க, இல்ல ஒதுங்கி தன்னை அமைதியா இருப்பாங்க, இல்ல எப்பொழுதும் சமாதி. இந்த மாதிரி அவர்கள் வந்து தன்னுடைய உணர்ந்த ஞானத்தை வெளியே மற்றவர்களுக்கு எடுத்து உரைப்பதற்கோ அல்லது உரைப்பதற்கு முடியாமலோ உரைப்பதற்கு தெரியாமலோ தன்னுடைய தனி உலகத்துல இருக்கிறதுனால அவர்களால் நேரடியாக இந்த உலகத்துல வந்து மற்ற மனிதர்களுக்கு ஞானத்தை போதிக்க முடியாது, அவர்களை வழிகாட்டி மேலே எடுத்து வர முடியாது. அது தெரிஞ்சுக்குங்க. இந்த பிரம்மவித்தின் எவன் இருக்கானோ அவன்தான் மனதை பயன்படுத்தி மனிதர்களோடு இயங்கி விவகாரத்துல இயங்கி அவர்களுக்கு புரிய மாதிரியான எல்லா விவகாரங்களும் ஈடுபட்டு இவனும் துக்கத்தை அனுபவிக்கிறான், அது இல்லாம மற்றவங்களுக்கும் ஞானத்தை கொடுக்க முடியுங்கிற இந்த செயலை செய்கிறான். உலக நன்மைக்காக மனிதர்கள் தான் பெற்ற இந்த ஞானம் மற்றவர்களும் பெற வேண்டும், தனக்குள் ஏற்பட்ட தெளிவு மற்றவர்களும் அடைய வேண்டும்,
நான் எப்படிப்பட்ட துக்கத்திலிருந்து மீண்டிருக்கிறேன், அதே போல மற்றவர்களும் துக்கத்திலிருந்து மீள வேண்டும் என்று அந்த ஒரு விவகார நோக்கத்துல அவன் தொடர்ந்து, அதுவும் பிராரப்தம் தான் அவனை புஷ் பண்ணும். அந்த பிராரப்தத்தின் விளைவாக அவன் என்ன பண்றான், 4 பேருக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்குறான், டீச் பண்றான், கைட் பண்றான், எதையா ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கான் உலகத்துல. புத்தகம் எழுதுறான், நிறைய பிலாசபிய வந்து ஒவ்வொரு ஞானிகளும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த மத்த 3 பேர் என்ன பண்ணுவாங்க, உலகத்தை பத்தியோ மனிதர்களை பத்தியோ பெரிதாக அவர்களுடைய ஈடுபாடு இருக்காது. ஆனா அவர்களை ஜீவன் முக்தரான எல்லாருமே நம்ம வணங்க வேண்டும். அவர்கள் இந்த உலகத்துல உடம்புல இருப்பதே பிளெஸிங்ஸ் தான். அவங்களால பெருசா அதுக்கப்புறம் செய்யறதுக்கு ஒண்ணும் கிடையாது. அவங்க இருந்தாலே போதும், அதை போட பெரிய பிளெஸிங்ஸ் கிடையாது. ஆனா இப்போ உங்களுக்கே உதாரணம், நீங்களே இருக்கீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ உங்களுக்கு தெரியுது, ஒரு இடத்துல ஒரு பெரிய ஞானி இருக்காரு, அவர் பாட்டுக்கு எப்பொழுதும் இருப்பாரு, உட்காந்தே இருப்பாரு, யாரையும் ஒன்றும் பேச மாட்டார், மௌனத்திலே இருப்பாரு, ரொம்ப காலமா இருக்காரு, சமாதிக்கு போயிட்டு வருவாருன்னு நீங்க போய் அங்க போய் உட்காந்து அங்கேயே தங்கி நீங்க உட்கார்ந்து இருந்தாலும், பல வருஷம் அவர் பக்கத்திலே உட்கார்ந்து இருந்தாலும் உங்களுக்குள்ள என்ன ஆகாது, மாற்றம் நடக்குமான்னா நம்ம புத்தி மனசு கொஞ்சம் வேணா பக்குவப்பட்டிருக்குமே தவிர பெருசா என்ன ஆகாது, வித்தியாசம் நமக்குள்ள நடக்க வாய்ப்பு கிடையாது. ஏனென்றால் நம்ம வந்து பேசுற லாங்குவேஜ்ல, நம்ம புத்திக்கு புரியுற லாங்குவேஜ்ல, மனம் புரியுற லாங்குவேஜ்ல நமக்கு மீண்டும் சொல்லும் போதுதான் நம்ம யோசிச்சு நம்ம அறிவால அப்டேட் ஆகிட்டே போறோம். ஸோ இப்போ மௌனத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த மௌனத்துல உட்கார்ந்து இருக்கவங்ககிட்ட போய் நீங்க உட்காந்தீங்கன்னு நினைச்சுங்களேன், நீங்களும் உட்காந்து தியானம் பண்ணலாம், உட்கார்ந்து இருக்கலாம். ஒரு காலகட்டத்துல மனசு திருப்பி என்ன ஆயிடும், எவ்வளவு நேரம் தான் அப்படி மௌனத்திலே உட்கார்ந்து இருக்கிறது, அவருதான் உட்கார்ந்து இருக்காருன்னா நம்மளையும் சேர்த்து உட்கார வச்சுட்டாங்களே. ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்துருங்க, அதுக்கப்புறம் மைண்ட் இங்க போவோம் அங்க போவோம், எந்திரிச்சு இருக்கவே முடியாது. சோ அவர்கள் வந்து மௌனத்தினால இருக்கிறதுனால நமக்கு பிளஸிங்ஸ் கொடுக்குறாங்க, அவங்க அருள் நமக்கு வந்து நல்லதுதான், அதனால நம்ம எவால்வ் ஆகும், கண்டிப்பா இருக்கும். ஆனா நேரடியான மாற்றங்கள் பெரிதாக நம்ம ஏற்பட வேண்டும் என்றால் பிரம்ம வித்தோடைய அவங்களுடைய செயல்பாடுகள் தான் மிகவும் இதா இருக்கிறது. அடுத்த பாட்டுக்கு போலாம். பிரம்ம ஞானிகளும் கர்ம பேதையர் போல வாழ்ந்தால் திறமுறும் அஞ்ஞானம் போய் செனியாத வழி ஏது என்றால், பரவும் ஆகாசம் ஒன்றில் பற்றாது மற்றை நாளும் விரவினதோடும் கூடும் விதம் இருவோரும் ஆவர். அதாவது பிரம்ம ஞானிகளும் கர்ம பேதையர் போல வாழ்ந்தால் திறமுறும் அஞ்ஞானம் போய் ஜெனியாத வழி ஏது என்றால், பரவும் ஆகாசம் ஒன்றில் பற்றாது மற்றை நாளும் விரவினதோடும் கூடும் விதம் இருவோரும் ஆவர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ அப்ப பிரம்ம ஞானிகளுக்கு மத்தவங்க சாதாரண மனிதர் போலவே இந்த பிரம்ம வித்து பிரம்ம ஞானிகளும் வாழ்வார்கள் அப்படின்னா அதுல என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு? அவங்களுக்கும் இவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் ஒண்ணும் இல்லை. சாதாரண மனிதருக்கு போலவே இவங்களும் வாழ்வாங்கன்னா அதனால என்ன இருக்குது? அதனால வந்து எப்படி அஞ்ஞானம் அழிஞ்சிருக்குன்னு நமக்கு தெரியும் அப்படின்னு சீடன் கேட்கிற மாதிரி வந்தால், அதான் சொல்றாரு, பிரம்ம வித்துக்களும் பிரதிபலனை விரும்பி கர்மங்கள் செய்யும் அறிவிலிகளைப் போல உலக விவகாரங்கள் உடையவராக வாழ்ந்தால் வலிமையான அஞ்ஞானம் நீங்கி மீண்டும் பிறவாது இருப்பதற்கு காரணம் யாது என்றால், ஒரு ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் ஜீவன் முக்தன் வந்து பிரம்ம வித்துக்கும் சாதாரண மனிதனுக்கும் பெரிய வித்தியாசமே தெரியல அப்படின்னா, எப்படி ஞானம் அடைஞ்சு இவருக்குள்ள அஞ்ஞானம் இதாகி இவரு வந்து பிறப்பில்லா நிலை அடைஞ்சிட்டாருன்னு நமக்கு எப்படி தெரியும்னா, நமக்கு தெரியாது. வெளியில இருந்து யாராலையும் ஒருத்தரை வந்து கண்டுபிடிக்க முடியாது. இப்ப இந்த பாடல்ல வந்து சீடன் கேட்கறது வந்து அவர் எல்லாரும் போலயே வாழ்றதுனால அவருக்குள்ள எந்த விதமான பாவத்துல இந்த மொத்தத்தையும் அவர் வந்து அக்செப்ட் எப்படி வாழ்றாங்கிறது தான் அவனுடைய கொஸ்டினா இருக்குது. அதுக்குதான் இங்க சொல்றாரு, பரவும் ஆகாசம் ஒன்றில் பற்றாது மற்ற நாளும். பஞ்சபூதங்கள் 5 இருக்கிறது. இந்த 5 பஞ்சபூதத்திலையும் ஆகாசம் வந்து மற்றது எதோடையும் பற்றாது, அது தனியாகவே இருக்கும். இப்ப ஆகாசத்துல இருந்துதான் எது வந்தது? காற்று. காற்றில் ஆகாசமும் சேர்ந்துதான் நெருப்பு. காற்று ஆகாசம் நெருப்பு சேர்ந்துதான் நீர். காற்று ஆகாசம் நெருப்பு நீர் சேர்ந்துதான் நிலம். இந்த நிலம் நீர் நெருப்பு காற்று இது நாளும் இல்லாட்டினாலும் ஆகாசம் இருந்துரும்.
ஆகாசம் இல்லாம இந்த நாள் இருக்க முடியாது. கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஏன்னா மற்ற நாளும் உற்பத்தி ஆவதற்கு ஆதாரமா இருக்கிறது ஆகாசம். ஆகாசம் இருந்தாதான் மற்ற நாள் இருக்க முடியும். ஆனா இந்த நாள் இல்லாட்டினாலும் ஆகாசம் இருக்க முடியும். அது போல அததான் இங்க சொல்றார், பரவும் ஆகாசம் ஒன்றில் பற்றாது மற்றை நாளும் விரவினதோடும் கூடும் விதம். ஆத்ம ஞானிகளானவர்கள் தன்னை சொரூபமான சாட்சியாக இருப்பார்கள். சாட்சி சொரூபத்திலே இருந்து அனாத்மாவான சரீரத்தோடு சேர்ந்து சரீர காரியங்கள் அனைத்தும் செய்து கொண்டே இருந்தாலும் இவர்கள் முற்றிலும் உள்ளுக்குள்ளே தன்னை தனியாக தன்னை சொரூபமாகத்தான் உணர்வார்கள். சரீர பாவனையோடு அதையும் இதையும் விலக்கி வைத்து நன்றாக பார்க்கக்கூடிய தன்மை அவர்களுக்கு இருக்கிறது. இப்ப நமக்கு பஞ்சபூதம் எல்லாம் கலந்த மாதிரி நம்ம பார்க்கிறோம். அவங்க ஆகாசம் தனி, மற்ற நாளும் தனிங்கிற மாதிரி இந்த சரீரம், மனசு, புத்தி, உலக விவகாரங்கள் எல்லாம் தனி. நான்றது ஆகாசம் போல, நான் தனி அப்படின்ற ஒரு ரொம்ப தெளிவான உள்ளுக்குள்ள அந்த ஒரு ஞானம் இருப்பதனால் இதுக்கு நடக்கிற விஷயங்கள் வேறு, நான் என்பது வேறு. அததான் அடுத்து சொல்ல வர்றாரு பாருங்க. வியாபித்துள்ள ஆகாசமானது மற்ற 4 பூதங்களோடு ஒன்றிலும் பற்றாமல் நிற்க ஏனைய வாயு முதலிய 4 பூதங்களுடன் ஒன்றுடன் ஒன்று கலந்து நிற்கும். அதுபோல ஞானிகள் கர்மங்களின் பலனில் பற்றில்லாமையால் அவர்கள் மீண்டும் பிறப்பதில்லை. அஞ்ஞானிகள் தாம் செய்யும் கர்மங்களில் பலனில் பற்று உடையவர்கள், ஆதலால் அவர்கள் பிறவி துன்பம் வரும். இந்த ஞானிகள் விவகாரத்தில் இயங்கிக் கொண்டு அஞ்ஞானிகளை போல வாழ்ந்து கொண்டு அனைத்து கர்மங்களை செய்து கொண்டிருந்தாலும் அவர்கள் அந்த கர்மத்தின் மீது பற்றுதல் இல்லாமல் செய்வதனால் அவர்களுக்கு மீண்டும் பிறப்பு என்ற தன்மை இல்லாமல் போய்விடுகிறது. ஆனால் நார்மலான அஞ்ஞானிகள் ஒவ்வொரு செயலையும் பற்றுதலோட செய்கிறோம். பஞ்சபூதம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வைக்கிறோம். அவங்க ஆகாசம் தனியா, மற்ற நாளும் தனியா அந்த பிரித்து பற்றற்று அவர்கள் செயல்களை செய்வதனால் அவர்களுக்கு பிறவி துன்பம் கிடையாது, மீண்டும் பிறப்பக்கூடிய பிறவி துன்பம் கிடையாது அப்படிங்கிறார். நல்லது, அடுத்த பாடலுக்கு போலாம். ஜீவன் முத்தரை சேவித்தோர் சிவன் அயன் நெடுமால் ஆன மூவரும் மகிழ நோன்பு முழுவதும் செய்து ஜன்ம பாவனமானார் என்று பலமறை முழங்கும் இப்பால் மேவரும் ஜீவன் முத்தர் விதேக முத்தியையும் நீ கேளாய். ஜீவன் முத்தரை சேவித்தோர் சிவன் அயன் நெடுமாலான மூவரும் மகிழ நோன்பு முழுவதும் செய்து ஜன்ம பாவமானார் என்று பலமறை முழங்கும் இப்பால் மேவரும் ஜீவன் முக்தர் விதேக முத்தியையும் நீ கேளாய். இது ஜீவன் முக்தரோடைய கடைசி பாடம். ஜீவன் முக்தியை பத்தி சொல்லிட்டு அதுக்கு அடுத்து விதேக முக்தியை பத்தி சொல்றாரு. இதுல என்ன சொல்றாருன்னா, சிவன் அயன் நெடுமால் அப்படின்னா என்ன? சிவபெருமான், பிரம்மதேவர், பெருமாள், விஷ்ணு. ஜீவன் முக்தரை சேவித்தோர் யார் நம்ம பிரம்ம ஞானிகளை பூஜை செய்கிறோமோ, சேவிக்கிறோமோ, ஆராதனை செய்கிறோமோ, அந்த செய்யக்கூடிய கர்மத்தினுடைய விளைவு, அந்த கர்மத்தினுடைய பலனானது சிவன் அயன் நெடுமாலான மூவரும் மகிழ. நீங்க பிரம்மா, விஷ்ணு, பெருமாள் இந்த 3 பேருக்கும் நீங்க செய்யக்கூடிய பல தவங்கள், பல பூஜைகள், பல நோன்புகள், யாகங்கள் என்னெல்லாம் செஞ்சு அவரை மகிழ வைக்கிறீங்களோ அந்த மகிழ நோன்பு முழுவதும் என்னென்ன விரதம் இருந்து என்னெல்லாம் நீங்க இந்த மும்மூர்த்திகளுக்கு நீங்க செய்யறீங்களோ செய்யுது ஜன்ம பாவம் ஆனார் என்று, அதாவது அதை காட்டிலும் ஜீவன் முக்தர்களை நீங்கள் ஆராதிப்பது, அவர்களுக்கு பூஜை செய்வது, அவர்களை நீங்கள் வணங்குவது ஆனது மிகவும் உயர்ந்த பலனை தருகிறது என்று பலமறை முழங்கும் அப்படின்ட்டார். நம்மளுடைய பாரம்பரியமான சாஸ்திர வேதங்கள் சொல்லுகின்றது. நான் சொல்றேன்னு சொல்லல அவரு, அதுதான் கரெக்டா போட்டார். உடனே கேட்பாங்க, நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னு. நான் சொல்லப்பா, சாஸ்திரம் சொல்லுது. சாஸ்திரம் சொல்றத நான் உனக்கு இங்க சொல்றேன். ஏன் இத இப்படி சொல்றாருன்னா, இப்ப நம்ம மும்மூர்த்திகள்ல யார நம்ம எந்த இஷ்ட தெய்வத்தை நம்ம பூஜை பண்ணாலும் நம்ம ஒன் சைடா தான் நமக்கு தெரியும். அந்த சைட்ல இருந்து என்ன ஆகாது, ரெஸ்பான்ஸ் இருக்கா இல்லையா, கேட்கிறாரா கேட்கலையா, அவர் ஏத்துக்கிட்டாரா ஏத்துக்கலையா, எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது. அப்ப எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாத போது நமக்கு எப்படி இருக்கும், ஒன்னும் புரியாது.
நமக்கு அவர் ஏத்துக்கிட்டாரா இல்லையான்னு ஒன்னும் தெரியாது. ஆனா நம்ம செய்யக்கூடிய கர்மத்திற்கு பலன் இருக்கு. அந்த பலன் அதிர்ஷ்ட பலனாக வரும் என்று சொல்லப்படுகிறது. அதிர்ஷ்ட பலன்னா என்னது? கண்ணுக்கு தெரியாமல் நமக்கு நாம் செய்யக்கூடிய கர்மத்தின் விளைவாக வரக்கூடிய பலன். அது நாளைக்கு வருதோ, அடுத்த ஜென்மத்துல வருதோ, எப்ப வருதோ, வரும் கண்டிப்பா. ஆனா நீங்க என்ன செஞ்சீங்க, அதுக்கு என்ன பலன் வருதுன்னு உங்களால என்ன பண்ணிக்க முடியாது, கணிக்க முடியாது. ஆனால் இங்க என்ன சொல்றாரு? ஜீவன் முக்தர்களை நாம் சேவிப்பது, ஆராதிப்பது நேரடியான திருஷ்ட பலன் நமக்கு கிடைக்கும். நம்மளுடைய நேரடியா நம்மால் இந்த உடம்பிலே, இந்த புத்தியிலே, மனதிலே நாம் அனுபவிக்க முடியும். நம்மளுடைய மாற்றத்தையும் நமக்கு கிடைக்கின்ற பலனையும் நம்மால் பெற முடியதை நாம் தெளிவாக உணர முடியும். திருமூலர் ஒரு பாடல்ல சொல்றார், மகேஸ்வர பூஜைன்னு சொல்லி திருமந்திரத்துல, நீ 1000 பேர் அந்தனருக்கு சாப்பாடு போடு, 1000 வீடுகளை கொடு, 1000 பேருக்கு அன்னதானம் போடு, அவங்களை காட்டிலும் ஒரு ஞானிக்கு ஒருவேளை மதிய உணவு கொடுத்தேன்னா அதை விட உயர்ந்ததுன்னு ஒரு பாட்டுல சொல்றாரு. இந்த பாட்டுன்னா மகேஸ்வர பூஜைன்னு சொல்லி திருமந்திரத்துல 7வது தந்திரம் நினைக்கிறேன், பாடல் 1860வது பாடல்ல, அகரம் 1000 அந்தனருக்கு ஈயில் என், சிகரம் 1000 செய்து முடிக்கல் என், பகரு ஞானி பகல் ஊன் பலத்துக்கு நிகரில்லை என்பது நிச்சயம்தானே. ஒரு ஞானிக்கு நீ உணவு கொடுக்கிறது, ஒரு ஞானிக்கு நீ சேவை செய்யறது, ஒரு ஞானிக்கு தேவையான விஷயங்களை செய்து சேவை செய்து ஆராதிப்பது, பூஜை செய்வது, நீ பல பேருக்கு அன்னதானம் கொடுக்கறதுல காட்டிலும் மிகப்பெரிய ஒரு புண்ணியம். பல பேருக்கு நீ வீடு, அதுல சொல்றது கோயிலு நீ கும்பாபிஷேகம் பண்ணு, அகரம்னா கிராமத்துல இருந்து ஒரு கோயிலுக்கு நீ கும்பாபிஷேகம் பண்ணாலும் அங்க இருக்கிறவங்களுக்கு வீடு கொடுக்கறத காட்டிலும் மிகப்பெரிய ஒரு புண்ணியம் அப்படின்னு திருமூலர் திருமந்திரத்துல சொல்றாரு. இங்க தாண்டவராய சுவாமிகளும் அதைத்தான் சொல்றாருங்க. ஜீவன் முக்தரை சேவித்தோர், அப்ப நம்ம ஜீவன் முக்தர்களை நாம் வழிபடணும் அப்படின்னு சொல்லி நமக்கு இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலதான் நம்ம ரமணரா இருக்கட்டும், எல்லா ஞானிகளையும் நாம ஏன் வச்சு வணங்குறோம்? அவர்களும் ஈஸ்வரனானவர்கள். அவர்கள் உணர்ந்ததுனால அவர்களுமே ஈஸ்வர ஸ்வரூபம் தான். அவர்களை நாம் என்ன பண்றோம்? வழிபடுகிறோம், ஆராதனை செய்கின்றோம். அது இன்னமும் சரீரத்துல இருக்கிறவங்களா இருக்கும்போது நமக்கு நேரடியா பலன்கள் நமக்கு நிறைய கிடைக்கும். ஏனென்றால் நம்மளை கேள்வி கேட்பாங்கல்ல, இல்ல நீ என்ன பண்ற, ஏது பண்ற, என்ன ஏது, நம்மளுடைய அஞ்ஞானத்தை உடைக்கிறதுக்கு, அஞ்ஞானத்தை மாத்துவதற்கு முயற்சி செய்கிறார்கள். அதுதான் நேரடியான திருஷ்ட பலன். நம்ம இந்த உடம்புல, இந்த மனசுலே பக்குவம் ஆகிக்கிட்டே வர்றதை பார்க்க முடியும், மெச்சூர் ஆகிக்கிட்டே வர்றதை நம்ம உணர முடியும். அது நம்ம ஒரு முழுமையான அந்த தெளிவு ஞானத்தை அடைய முடியும். எல்லா நம்மளுடைய பரம்பரையை எடுத்து பாருங்க, யாரோ குரு மூலியமா தானே சீடன் என்ன இருக்கான், தெளிவடைஞ்சிருக்கான். எங்கேயாவது ஒரு குரு உதவி பண்ணி தெளிவடைஞ்சிருக்கிறான். அப்ப அந்த குரு உதவி பண்ணியிருக்காருன்னா அந்த குரு ஜீவன் முத்திரா இருக்கிறதுனால தானே அந்த சீடனை ஆயிருக்க முடியுது. புரியுதா இல்லைங்களா? அதனாலதான் நம்மளுடைய குரு பரம்பரைக்கு அவ்வளவு மரியாதை, அவ்வளவு விசேஷம் நம்ம பண்றது. ஞானிகளுக்கு ஏன் குரு பூஜைகள்லாம் பண்றோம்னா அதுதான் காரணம். இங்க இவர் ஒரு ஸ்டெப் மேலேயே போய் சொல்லிட்டாரு, பிரம்மா விஷ்ணு ஈஸ்வரன். இது சொல்லும் போது நமக்கு எல்லாம் கருக்குன்னு வருங்க. என்னது, அவங்கள விட இவங்களுக்கு எப்படின்லாம் நம்ம பாரம்பரியம் நம்ம வந்துட்டோம், நம்ம பழக்கத்துல இருக்கிறோம். புரியுதா இல்லைங்களா? ஆனா என்ன, அது அதிர்ஷ்ட பலன், இது திருஷ்ட பலன் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வித்தியாசத்தை குறிப்பிடுகிறார். நாம் செய்யக்கூடிய நோன்பு, விரதம், பூஜை எல்லாமே நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். எப்படி திருப்பி வருகிறது என்று நமக்கு தெரியாது, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனால் இவர்களுக்கு பண்ணக்கூடிய விதம், நாம் நேரடியாக அதை ரிட்டர்ன் நம்ம பெனிஃபிட்டை நம்ம பாடி மைண்ட்ல நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நம்ம டெவலப் ஆகும். அதனாலதான் சாஸ்திரமும் தேவை, குருவும் தேவை ஞான அடைவதற்கு அப்படின்னு நம்மளுடைய எல்லா இடத்துலையும் சொல்லப்படுவது என்ன? லிவிங் என்லைட்டன் மாஸ்டர் இஸ் மஸ்ட். ஜென்ம பாவமானார் என்று பலமுறை முழங்கும் இப்பால் மேவரும் ஜீவன் முக்தர் விதேக முத்தியை நீ கேள்வாய். ஜீவன் முக்தரை வணங்கியவர்கள் அரண், அயன், அரி ஆகிய மூவரும் மகிழ தவங்கள் அனைத்தையும் குறைவின்றி செய்து பிறவியில் தூய்மை அடைந்தார்கள் என்று பழமை வாய்ந்த வேதங்கள் கூறுகின்றன.
இனி கிடைத்தற்கு அரிய ஜீவன் முக்தர்கள் அடைகின்ற விதேக முக்தியை பற்றி நீ கேட்பாயாக. இது வரைக்கும் சொன்னது ஜீவன் முக்தியை பத்தி. அதாவது சீடன் ஞானம் அடைகிறான், ஞானம் அடைஞ்ச உடனே தடைகள் இருக்குப்பா அப்படின்றாரு. தடைகளை நீ சரி செய்துக்கோ அப்படின்றாரு. இந்த தடைகள் 3 சொல்றாரு. அஞ்ஞானம், சந்தேகம், விபரீதம் அப்படின்றாரு. இதை நீ சரி பண்ணிட்டேன்னா உன் அப்ரோக்ஷ ஞானம் திடமாயிடுச்சுன்னா போதுன்றாரு. அப்படி திடமான ஞானிகள் எப்படி இருப்பார்கள் அப்படிங்கிற கேள்வி வர்றதுதான் ஜீவன் முக்தருடைய வாழ்க்கை முறை. அதுல 4 பேர் சொல்றாரு. பிரம்மவித்து, வரன், வரியன், வரிஷ்டன் இந்த மாதிரி இருப்பாங்க. அதுல பிரம்மவித்து எப்படி எப்படிலாம் வாழுவான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அந்த சொல்லி முடிச்சதுல அடுத்து வரனை பத்தி வரியனை பத்தி சொல்லி முடிச்சு இது வரைக்கும் சொல்லிட்டார். இதெல்லாம் அவர்கள் உடலிலே இருக்கும் பொழுது, அவங்க வரனா இருக்கட்டும், வரியனா இருக்கும், வரிஷ்டனா இருக்கட்டும், வித்தா இருக்கட்டும், உடம்புல இருக்கும் போது அனுபவிக்கப்படக்கூடிய விஷயங்களை பத்தி இங்க சொன்னார். இப்ப விதேக முக்தி, இவங்க மீண்டும் திருப்பி வரமாட்டாங்க, மீண்டும் இவர்கள் பிறக்க மாட்டார்கள் என்பது எப்படி நாம் உணர்வது, எப்படி நாம் அறிவது, எதனால் இவர்கள் மீண்டும் பிறந்து வரமாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா இல்லையா? அந்த கேள்விக்கான பதில தான் நான் இதுக்கு மேல உனக்கு விதேக முக்தியை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். பஞ்சினை ஊழி தீப்போல் பல ஜென்ம விவித வித்தாம் சஞ்சிதம் எல்லாம் ஞான தளல் சுட்டு வெந்நீர் ஆக்கும் கிஞ்சித் ஆகாமியம் தான் கிட்டாமல் விட்டு போகும் விஞ்சின பிராரத்தத்தின் வினை அனுபவித்து தீரும். பஞ்சினை ஊழி தீப்போல் பல ஜென்ம விவித வித்தாம் சஞ்சிதம் எல்லாம் ஞான தளல் சுட்டு வெந்நீர் ஆக்கும் கிஞ்சித ஆகாமியம்தான் கிட்டாமல் விட்டு போகும் விஞ்சின பிராரத்தத்தின் வினை அனுபவித்து தீரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பஞ்சினை ஊழி தீப்போல், ஊழி தீல்னா பிரளய காலத்தில் ஏற்படுகின்ற தீ. இந்த பிரளயம் வர வேண்டும் என்றால், இந்த உலகம் அழிய வேண்டும் என்றால் என்ன பண்றாரு? மிகப்பெரிய ஒரு ஊழி தீ எல்லாத்தையும் பொசுக்கி நாசமாக்கிடும். தீக்கு அப்புறம் அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஆகாசம் எல்லாம் தீயில எல்லாமே என்ன ஆயிடும்? கருகி ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சுன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் எங்க உலகம் எங்க இருக்கு, பூமி எங்க இருக்கு, மக்கள் எங்க இருக்கிறாங்க? இந்த பிரளய காலத்தை இந்த மாதிரி தீ எல்லாத்தையும் அழிக்கும், நீர் எல்லாத்தையும் இது பண்ணும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் புராணத்துல. அததான் இங்க கோட் பண்றாரு. பஞ்சினை அப்படின்னா என்ன அர்த்தம்? பருத்தி பஞ்சு, சாதாரண ஒரு பஞ்சு. அந்த பஞ்சினை ஊழித்தீ போல் அப்படின்ற பஞ்சை எரிக்கிறதுக்கு எதுக்கு பிரளயகால தீயை கொண்டு வர்றாரு? சாதாரண தீயிலே எரிஞ்சிட்டு போயிருமே, ஏன் பிரளயகால தீயை கொண்டு வர்றாருன்னா, இந்த ஞானமானது பிரளய காலத்து தீ போல அது அனைத்தையும் எரிக்கக்கூடிய சக்தி கொண்டது. எது? இந்த ஆத்ம ஞானம். இந்த உலகம் அழியும் போது ஏற்படுகின்ற தீ, கல்லு, மண் எல்லாத்தையும் காணாம பண்ணிடும் ஒரு செகண்ட்ல. சூரியனோட வெப்பம் அப்படி எப்படி இருக்குதோ அந்த மாதிரி காணாம பண்ற மாதிரி இந்த ஆத்ம ஞானமானது, ஆத்ம ஞானத்தோட அந்த பிரகாசமானது என்ன பண்ணிடுது? இந்த பஞ்ச ஊழி தீ இது பண்றது போல நம்மளுடைய கர்மத்தை அதை நாசம் பண்ணுது. அது எப்படி நாசம் பண்ணுதுங்கிறத இங்க சொல்றாரு. பல ஜென்ம விவித்த வித்தாம் சஞ்சிதம், சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமியம் என்று 3 கர்மங்கள் இருக்கின்றன. கர்மத்திற்கு 3 பிரிவுகளை கொடுக்கணும் பேரு. சஞ்சிதம் என்பது பல ஜென்மமாக பல பிறப்பாக வெவ்வேறு உடல்களிலே நாம் எடுத்து செய்யப்பட்ட செயல்களின் கர்மத்தினுடைய பலன் கர்மமா இருக்குது, அது பலனா இருக்குது. இன்னும் அனுபவிக்காத பல ஜென்ம விவித வித்தாம் அப்படின்னா என்னது? அளவற்ற பிறவிகளுடைய ஆழமான விதைகளாக விளங்கும் சஞ்சித வினைகள். வினை என்றால் கர்மத்தையும் வினைன்னு சொல்லுவோம், கர்ம பலனையும் வினைன்னு தான் சொல்லுவோம். அப்ப நம்மளுடைய கடந்த ஜென்மங்களோட பல ஜென்மங்களோட நம்மளோட பேங்க் அக்கௌண்ட், நம்ம பேங்க்ல எல்லாம் பணம் போட்டு வச்சிருப்போம்ல, சேவிங்ஸ், அந்த மாதிரி நம்ம இத்தனை ஜென்மமா பிறவி எடுத்து அதுல செய்யப்பட்ட காரியத்தினால வந்த பலன்களுடைய மொத்த தொகுப்பு ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகி இருக்கிறது. அதுக்கு பேர் தான் சஞ்சித கர்மம். இந்த சஞ்சித கர்மமானது ஆத்ம ஞானத்தினால் மட்டும்தான் அது அழியும், வேற எதனாலையும் அழியாது. பஞ்சினை பிரளய கால அக்னி மிக எளிதாக எரிப்பது போல அளவற்ற பிறவிகளுக்கு விதையாக, நல்லா பாத்துங்க, அளவற்ற பிறவிகளுக்கு ஒரு விதை போட்டாதான் ஒரு மரம் வரும். நம்ம ஒவ்வொரு வாட்டியும் பிறக்கிறோம்,
திருப்பி திருப்பி நம்ம பிறக்கிறதுக்கு எது மூல காரணமா இருக்குன்னா நம்மளுடைய கர்மம் தான். அதுதான் விதை, அதுதான் அடுத்தடுத்த பிறப்புகளை நம்ம கொடுக்குது. அப்ப இந்த சஞ்சிதம் தான் விதையா இருக்குது. பல பிறவிகளுக்கு, அளவற்ற பிறவிகளுக்கு விதையாக விளங்கும் சஞ்சித வினைகள் அனைத்தையும் ஞான அக்னி மிக எளிதாக எரித்து சாம்பலாக்கும். நம்மளுடைய இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஞானம், இந்த ஆத்ம ஞானமானது, அந்த ஆத்ம ஞானமானது அவ்வளவு திடமாக இருக்கணும். சும்மா ஒரு விளக்கு தீ போல இருந்துச்சுன்னா எல்லாம் எரியாது. அதனாலதான் இங்க ஊழி தீன்றாரு. பிரளய காலத்துல இருக்கக்கூடிய அந்த அக்னிக்கு எவ்வளவு ஒரு ஆக்ரோஷம் இருக்குமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய மெய்ஞானமானது அவ்வளவு திடப்பட்ட ஒரு மெய்ஞானம் மொத்த சஞ்சிதத்தையும் என்ன பண்ணிடும், அந்த தீ, அந்த மெய்ஞானத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சஞ்சிதம் ஒண்ணுமே கிடையாது, பருத்தி பஞ்சு போல அப்படிங்கிறாரு. அதுக்குதான் அந்த மாதிரி உதாரணத்தை கொடுக்கிறாரு. அந்த அளவுக்கு திடமான அந்த மெய்ஞானமானது நம்மளுடைய எத்தனை கோடி ஜென்மம் எடுத்திருக்கோன்னு தெரியாது, எத்தனை லட்சம் ஜென்மம் எடுத்திருக்கோன்னு தெரியாது, அது அனைத்தையும் இந்த மெய்ஞானம் என்ன பண்ணிடுது, அழித்து விடும். ஒரு வண்டி, கார் ஓடிக்கிட்டே இருக்குது. கார்ல நம்ம கியர் போட்டிருக்கோம், ஃபர்ஸ்ட் கியர்ல, செகண்ட் கியர்ல, தேர்ட் கியர்ல வண்டி ஓடிக்கிட்டே இருக்குது. நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கும். வண்டி எவ்வளவு நாள் கியர்ல இருக்கிற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நிக்கவே நிக்காது. ஒரு பக்கம் ஃபியூலோ, ஒரு பக்கம் எக்ஸலேட்டர் ஓடிக்கிட்டே இருந்தா அது பாட்டுக்கு எவ்வளவு காலனாலும் ஓடிக்கிட்டே இருக்கும். அது போலதான் நம்ம கர்மம் இருக்க இருக்க மீண்டும் மீண்டும் பிறப்பெடுத்து போய்கிட்டே இருக்கும். என்னைக்கு அந்த கியர்ல நியூட்ரல்ல கொண்டு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் வண்டி என்ன ஆகாது, ரொம்ப தூரம் போகாது. நியூட்ரல் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் தூரம் போய் நின்னுடும். அதுக்கு மேல மீண்டும் வேகமாக நம்ம போன அளவுக்கு அது ஃபர்தரா போறதுக்கு உண்டான கெப்பாசிட்டி அது இழந்துருதா இல்லையா? நம்ம கியர்ல இருந்து நியூட்ரல் பண்ணிட்டாலே வண்டி என்ன ஆயிடும், வந்த ஸ்பீடுக்கு கொஞ்சம் தூரம் போகுமே தவிர அது போய் நின்னதுக்கு அப்புறம் அதுக்கு மேல போகாதே தானா. இப்ப கீரா இருக்கிறத நியூட்ரலா பண்றதுதான் இங்க மெய்ஞானம் அப்படிங்கிறது. இந்த நியூட்ரல் ஆயிடுச்சுன்னா வண்டி அதுக்கு மேல போக முடியாது ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல. அது போல இந்த ஞானத்தினால சஞ்சித கர்மம் அழிகிறது நியூட்ரலுக்கு வர மாதிரி. அழிஞ்சிருச்சுன்னா மீண்டும் பிறப்பெடுப்பதற்கான வாய்ப்பு கிடையாது. ஆனா நம்ம பிறந்துட்டோம்ல, பிராரப்தம் உடம்பு எடுத்திருக்கோம்ல, இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் வாழ்ந்து போவோம். அதுதான் என்னது, நியூட்ரல் பண்ணதுக்கு அப்புறமும் வண்டி கொஞ்சம் தூரம் போய் அதுக்கு மேல போக முடியாம என்ன ஆயிடும், நின்னுடும். இப்ப ஃபேன் ஓடுது, சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், உடனே டக்குன்னு நின்றுடுதா இல்லையே, கொஞ்சம் தூரம் சுத்தி அதுக்கப்புறம் ஸ்லோவாகி தானே நிக்குது. அப்ப சுவிட்சை ஆஃப் பண்றதுதான் சஞ்சிதத்தை எரிக்கிறது. அந்த சுவிட்சை ஆஃப் பண்றதுக்கு பேர் தான் மெய்ஞானம். மெய்ஞானம் நமக்குள்ள ஆத்மா நான் தான் அகம் சொரூபம் அப்படின்ற அகம் பிரம்மாஸ்மின்ற தத்துவம் உணர்ந்த மாத்திரத்திலே சுவிட்ச் ஆஃப் ஆயிடும். அதுக்கு மேல அது திருப்பியும் பழைய மாதிரி சுத்த முடியாது. ஆனா இவ்வளவு வேகமா ஓடிக்கிட்டு இருந்தது சடனா நிக்க முடியாது இல்ல, அது அப்படியே ஸ்லோவாய் அது போய் இதாயிரும். இப்ப நீங்க 5 கீர்ல போட்டிருந்து நீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், அது ரொம்ப ஸ்பீடா சுத்தி கொஞ்சம் தூரம் கொஞ்சம் டைம் எடுத்து நிக்கும். இதே ஃபேனை 1ஆம் நம்பர்ல வச்சுட்டு ஆஃப் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், அவ்வளவு தூரம் ரொம்ப நேரம் சுத்தாம டக்குன்னு என்ன ஆயிடும், ஏன்னா ஸ்லோ ஸ்பீட்ல டக்குன்னு நின்றுடும். அப்ப இந்த கீர் அந்த ரெகுலேட்டர்ல 1, 2, 3, 4, 5க்கு எந்த இதுல இருக்கிறதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஆஃப் பண்றோமோ அவ்வளவு நேரம் அது என்ன பண்ணும், சுத்தி கொஞ்சம் டைமிங் வேரியேஷன் நடக்குது இல்ல. அதே போலதான் இந்த சரீரத்துல நம்ம என்ன பிராரப்த கர்மம் வச்சிருக்கிறோமோ அதுக்கேத்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், 1, 2, 3, 4 எந்த ரெகுலேட்டர் பாயிண்ட் இருக்குதோ அதுக்கேத்த மாதிரி டைமிங்ல கொஞ்சம் தூரம் வாழ்ந்து என்ன பண்ணிடுவோம், இறந்துடுவோம், சமாதி ஆயிடுவோம். அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாரு, விஞ்சின பிராரப்தத்தின் வினை அனுபவித்தே தீரும். அப்படின்னா என்னன்னா, பிராரப்தத்தோடைய விஷயத்த அனுபவிச்சுதான் தீர்க்க முடியும். அதுல இருந்து தப்பிக்கவே முடியாது யாராலும், ஆத்ம ஞானியாலும் தப்பிக்க முடியாது. அதனாலதான் பல காலத்துல ஆத்ம ஞானியே அடி வாங்குறானா, ஏன்னா இதுதான் காரணம்.
அவன் அடி வாங்கணும்னு இருக்குது, அடி வாங்குறான். திட்டு வாங்கணும்னு இருக்கு, திட்டு வாங்குறான். ஊர் வாயில பேச்சு வாங்குறதுனாலும் வாங்கித்தான் தீரணும், புகழ்றதுனாலும் வாங்கித்தான் தீரணும். அவன் சரீரத்துல துக்கம் வந்தாலும் அனுபவிச்சுதான் தீரணும், சரீரத்துக்கு சுகம் கிடைச்சாலும் அவன் அனுபவிச்சுதான் தீரணும். ஏன்னா அது பிராரப்தத்தினால் வரக்கூடியது அப்படின்னு அவனுக்கு தெளிவா தெரியும். அதனால அது தெளிவா தெரிஞ்சனால அவன் துக்கம் இல்லாம இருப்பான். நமக்குதான் பெரும் துக்கமா இருக்கும். அழகா சொல்றாரு, கர்த்தா தன்மை இன்மையால் ஆகாமிய வினை சிறிதும் பற்றாமல் நீங்கும், மிஞ்சி நின்ற பிராரப்த வினையானது அனுபவித்து தீரும். இதுக்கு நடுவுல ஒரு லைன் வருது, ஆகாமியம் தான் கிட்டாமல் விட்டு போகும். எப்ப இந்த ஃபேனை சுவிட்ச் ஆஃப் பண்ண மாத்திரத்திலேயே இதுக்கு மேல சுத்துறது நான் சுத்துறேன்ற அந்த ஃபீலிங் போயிடாது, அதுவா நின்னுடும். கொஞ்சம் தூரம் சுத்திட்டு என்ன ஆயிடும், ஃபேனு நின்னுடும். அது போல நான் சொரூபத்தை உணர்ந்து விட்ட மாத்திரத்திலே இதற்கு மேல் செய்யக்கூடிய எந்த விவகாரமும் நான் செய்பவன் அல்ல. இந்த உடலும் மனமும் பிராரப்தத்திற்கு இயங்கி அழிய போகிறது. இதற்கு மேல் நான் செய்யப்படக்கூடிய எந்த காரியத்தையும் நான் செய்கிறேன் என்ற அந்த பற்றுதல் அற்று நான் செய்கிறேன். எப்பொழுது நான் செய்கிறேன் என்ற உணர்வை அற்று செய்வதனாலேயே அங்க ஆகாமியம் இல்லாம போய்விடுது. ஆகாமியம் அக்குமுலேட் ஆகிறது இல்ல. ஆகாமியம்னா வேற ஒண்ணும் இல்ல, நாம் புதிதாக செய்யக்கூடிய கர்மத்தினால் வரக்கூடிய பலன். இப்ப நீங்கெல்லாம் இன்னமும் ஒரு தெளிவு இல்லைன்னு வச்சுங்களேன். இப்ப நீங்க எந்த செயலை செஞ்சாலும் அதுக்கு ஒரு பலன் உங்களை நோக்கி வரும். நீங்க புதுசா செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் என்னது, ஆகாமியம் தான். எதிர்காலத்தை நோக்கி நீங்க செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் யோசிக்கிறது எல்லாமே ஆகாமியம் தான். சோ அந்த பலன்கள் இவனுக்கு வராது. அப்ப சஞ்சிதமும் எரிஞ்சு போயிடுது, ஆகாமியமும் இவனுக்கு இதுக்கு மேல இவன் கணக்குல ஆட் ஆகாது. அப்ப அது எங்க போகுதுங்கிறத அடுத்து பார்ப்போம். இவன் செய்யக்கூடிய இப்ப எவ்வளவோ ஆச்சாரியர்கள் இருந்திருக்காரு, ஞான குருமார்கள். அவர்கள் உலகத்துக்கு எவ்வளவோ இருந்து நல்ல விஷயங்களை சொல்லியிருக்காங்க, பிரார்த்தனை ஈல் பண்ணியிருக்காங்க, எவ்வளவோ விஷயங்கள் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அந்த உலகத்துக்கு. நம்ம படிக்கிறதெல்லாம் அவங்க கொடுத்தது, அவங்க வாழ்ந்திருக்காங்க. அவங்களால செய்யப்பட்ட பல காரியங்கள் இருக்கும். ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் 50 வருஷம் வாழ்ந்திருப்பாங்க. ஈவன் அவங்க 50 வருஷம் வாழ்ந்திருந்தாலும் அப்ப அவங்க செய்யப்பட்ட எந்த கர்மமும் அவங்க அக்கௌண்ட்டுக்கு போவாது. அதுதான் இங்க முக்கியம். அக்கௌண்ட் க்ளோஸ் ஆயிடுது. அதுக்கு மேல என்ன செஞ்சாலும் அது அவங்க அக்கௌண்ட்டுக்கே போக மாட்டேன்து. அது எங்க போகுதுங்கிறத அடுத்த பாட்டுல பார்ப்போம். இப்ப போகாது அப்படிங்கறத ஆகாமையும் விட்டு போகும். ஆனா பிராரப்தமானது எய்யப்பட்ட அம்பு போல, அம்பு விட்டுட்டோம்னு வச்சுங்களேன், அது போய் எங்கேயா போய் ஹிட் பண்ணி தான் ஆகணும். நடுவுல எல்லாம் என்ன ஆகாது, ஸ்டாப் ஆகி ரிட்டர்ன்லாம் வராது. அது போல இந்த உடம்பு எடுப்பதற்காக நாம் கொண்டு வந்த உடம்பு எடுத்து இந்த உடம்புனால அனுபவிக்க வேண்டியது நிர்ணயிக்கப்பட்டு என்ன நாம கொண்டு வந்தோமோ அதை அனுபவித்துத்தான் நாம் என்ன பண்ணுவோம், தீர்ப்போம். அதிலிருந்து நாம் என்ன பண்ண முடியாது, விலக முடியாது. அதுதான் முக்கியமான விஷயம். அத அவங்க அதனாலதான் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், என்ன இவ்வளவு பெரிய ஞானிகளுக்கெல்லாம் துக்கம் வருதே அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்கெல்லாம் காரணம் இதுதான். நல்லது. பொறுமையால் பிராரத்தத்தை புசிக்கும் நாள் செய்யும் கர்மம் மறுமையில் தொடர்ந்திடாமல் மாண்டு போம் வழி ஏது என்றால், சிறியவர் இகழ்ந்து ஞானி செய்த பாவத்தை கொள்வர், அறிவுள்ளோர் அறிந்து புசித்து அறம் எல்லாம் கை கொள்வாரே. இங்கதான் அந்த கேள்விக்கு பதில் சொல்றார். பொறுமையால் பிராரத்தத்தை புசிக்கும் நாள் செய்யும் கர்மம் மறுமையில் தொடர்ந்திடாமல் மாண்டு போம் வழி ஏது என்றால், இவங்க பொறுமையாக ஞானம் அடைந்ததுக்கு அப்புறம் உடம்புல இருந்து வாழ்ந்து கொண்டிருக்க காலகட்டத்துல அவங்க அனுபவிக்கிற, அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய, அவங்களால செய்யப்படக்கூடிய எல்லா கர்மமும், முக்கியமான விஷயம் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அளப்பரிய பொறுமை இருக்கும். அந்த பொறுமை திதிக்ஷாங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அந்த திதிக்ஷாவே போற அளவுக்கு சில நேரத்துல வேலைகள் நடக்கும். ஆனா அந்த பொறுமைங்கிறது இயல்பாவே அதிகமா இருக்கும் மற்றவங்களை காட்டிலும் அப்படிங்கிறாங்க. ஜீவன் முக்தர்கள் பொறுமையோடு பிராரப்த கர்மத்தின் பயனை அனுபவிக்கும் போது நிகழ்காலத்தில் செய்கின்ற கர்மத்தின் பயன் மறுபிறவிக்கு எதுவாகாமல் ஒளிந்து போகும் வழி எது என்றால், எப்படி ஆகாமியம் கண்டினியூ ஆகாதுன்னு நீங்க சொல்றீங்கன்னு கேட்டா, ஆகாமிய கர்மம் ஞானிகளுக்கு எப்படி வராது, அது எங்க போகும்னு நீங்க கேட்டீங்கன்னா சொல்றேன் கேட்டுக்கோ. சிறியவர் இகழ்ந்து ஞானி செய்த பாவத்தை கொள்வர்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞானிகளை நிந்தித்து அவர்கள் செய்த தீவினைகளை அறிவில்லாதோர் ஏற்றுக்கொள்வார். ஒரு ஞானியானவன் இந்த சரீரத்திலே வாழும்போது அவனை அறியாமலோ அவனுக்கு தெரியாமலோ ஏதோ ஒரு உயிருக்கோ ஏதோ யாருக்கோ ஒரு துக்கமோ இல்ல அவன் செய்யக்கூடிய செயலினால் ஒரு தவறான ஒரு கெட்ட பலன் கெட்ட விஷயங்கள் வர்ற மாதிரி இருந்தா அது அவனை சேராது அடுத்த ஜென்மத்துக்கு. அவனை யார் நிந்திக்கிறார்களோ அவனை யார் கஷ்டப்படுத்துகிறார்களோ அல்லது அவனை நிந்திக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த கெட்ட கர்மத்தினுடைய பலன் சென்று விடும். நம்ம நடக்கிறோம், பல நேரத்துல நடக்கும்போது சில சின்ன சின்ன உயிர்கள் இறக்க வாய்ப்பு இருக்கலாம். இல்ல அவங்க அவங்கள அறியாம கூட யாரையா ஒருத்தரை திட்டிடலாம், இல்ல தெரிஞ்சோ திட்டிடலாம். என்ன அவங்க செயல் செஞ்சாலும் அதுல நல்லது கெட்டதுன்னு 2 வருது இல்ல. அதுல அந்த கெட்டதுக்கு உண்டான எல்லா விஷயமும் யார அவங்கள திட்டுறாங்களோ நிந்திக்கிறாங்களோ அல்லது அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்றாங்களோ துக்கத்தை கொடுக்கணும்னு நினைச்சு வாண்டடா கொடுக்குறாங்கல்ல அவங்களுக்கு அந்த கெட்ட பலன்கள் எல்லாம் போயிடுமா. நல்லதெல்லாம் யாருக்கு போகும் அப்படின்னா அறிவிலோர் அறிந்து புசித்து அறமெல்லாம் கை கொள்வாரே. யார் ஒருத்தங்க அவங்கள ஆராதனை பண்ணி பூஜை பண்ணி அவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சு நல்லது செஞ்சு கெடுதல் பண்ணாம அவங்களுக்கு கூட இருந்து எது பண்ணாலுமே அவங்களுக்கு இந்த நல்ல அவரால் செய்யப்பட்ட கர்மங்கள் நல்ல கர்மங்களுக்கு உண்டான பலன் அவர்கள் பெறுவார்கள். அவர் எதையும் எடுத்துன்னு போல, அவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு போயிடுறாரு போல இருக்கு. புரியுதா இல்லைங்களா? ஈஸ்வரன் என்ன பண்ணிடுறாரு, சரி இவன் ஞானம் அடைஞ்சிட்டான், இவன் இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டான், இவனுடைய கர்மா அக்கௌண்டடு, ஆஃப்டர் என்லைட்டனுக்கு அப்புறம் அவன் என்னெல்லாம் பண்ணிடுறான் லிஸ்டடு, இதெல்லாம் லிஸ்ட், இது பிளஸ் இது மைனஸ், இது பாவம் இது புண்ணியம். இது என்ன பண்றது, யாரெல்லாம் இவருக்கு தொந்தரவு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு பாவத்தை அனுப்பு, யாரெல்லாம் இவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க, யாரெல்லாம் இவருக்கு ஹெல்ப் பண்ணாங்க, யாரெல்லாம் இவருக்கு உதவி பண்ணாங்களோ இவங்களை ஆராதிக்கிறாங்களோ அல்லது அவருடைய ஞானத்துக்கு முயற்சி செய்றாங்களோ அவங்களுக்கு அனுப்பு. அப்ப அவர் எதையும் எடுத்துன்னு போல, அவருடைய புண்ணியம் அவரை சுற்றி இருப்பவர்களுக்கு சென்று சேருகிறது. புரியுதா இல்லைங்களா? இதுதான் ரொம்ப முக்கியம். அவங்க எடுத்துன்னு போக முடியாது, விட்டுட்டு போக முடியாது, அது டிஸ்ட்ரிபியூட் ஆகிடுது. அதனாலதான் இதுதான் இந்த இடத்துல வரக்கூடாது. ஜீவன் முத்திரை சேவித்தோர் சிவநயன் நெடுமாலான மூவரையும் விட அப்படிங்கிற இந்த புண்ணியம் பாருங்க, இந்த இடத்துலதான் எக்ஸஸ் ஆஃப் என்ன ஆகுது, அவங்கள சுத்தி நம்ம வாழ்வதினாலேயே அவங்களோட புண்ணியமும் சேர்த்து நம்ம பெனிஃபிட்டா டபுள் என்ன பண்ணிக்கிறோம், ஜாக்பாட் மாதிரி நமக்கு கிடைச்சிருது. ஜீவன் முக்தர் பொறுமையோடு பிராரத்த கர்மத்தின் பயனை அனுபவிக்கும் போது நிகழ்காலத்தில் செய்கின்ற கர்மத்தின் பயன் மறுபிறவிக்கு ஏதுவாகாமல் ஒளிந்து போகும் வழி யாது என்றால், ஞானிகளை நிந்தித்து அவர்கள் செய்த தீவினையை அறிவில்லாதோர் ஏற்றுக்கொள்வார். அறிவு உடையோர் ஞானியின் பிரம்மஸ்வரூபமே என்று அறிந்து பூஜித்து அவர்கள் செய்த நல்வினையை எல்லாம் ஏற்றுக்கொள்வார். புரியுதா இல்லைங்களா? அடுத்த பாடலுக்கு போலாம். அரிய மெய்ஞானத்தியால் அவிதையாம் உடல் நீரு ஆகும், பெரிய தூளமும் காலத்தால் பிணமாகி விழும், அந்நேரம் உரிய சூட்சம சரீரம் உலை இரும்பு உண்ட நீர் போல் துரியமாய் விபுவாய் நின்ற சொரூபத்தில் இறந்து போமே. அரிய மெய்ஞானத்தியால் அவிதையாம் உடல் நீரு ஆகும், பெரிய தூளமும் காலத்தால் பிணமாகி விழும், அந்நேரம் உரிய சூக்ம சரீரம் உலை இரும்பு உண்ட நீர் போல் துரியமாய் விபுவாய் நின்ற சொரூபத்தில் இறந்து போமே. இப்ப அந்த ஞானி இறந்துடுறாரு, சமாதி ஆயிடுறாரு. உடம்ப விட்டுட்டாருன்னா அவருடைய காரண சரீரம் எங்க போகுது, அவருடைய சூட்சும சரீரம் எங்க போகுது, அவருடைய ஸ்தூல சரீரம் எங்க போகுது அப்படிங்கிறத விவரிக்கிறது தான் இந்த பாடல். மெய்ஞானத்தியால் அவர்கள் உணர்ந்த அந்த மெய்ஞானம் ஆத்ம ஞானம் ஏற்கனவே நாம பார்த்தது போல ஊழித்தீ போல் மிகவும் பலம் வாய்ந்தது அந்த அக்னி, அததான் ஜோதி என்று சொல்லுகின்றோம். அந்த மெய்ஞான அறிவு தீயத்தான் நம்ம அருட்பெரும் ஜோதி என்று சொல்கிறோம். தீபத்தை பத்த வச்சுட்டு ஜோதி ஜோதிங்கிறது ஸ்தூலத்துக்கு நமக்கு அந்த சிம்பாலிக்கு தான் நம்ம எடுத்துக்கிறோமே தவிர, அருட்பெரும் ஜோதிங்கிறது அறிவு ஞானம் மெய்ஞானத்தை தான் ஜோதி என்று சொல்கிறோம், சுயம் பிரகாசம். புரியுதா இல்லைங்களா?
ஒருத்தங்க கேள்வி கேட்டிருந்தாங்க ஒரு 5 நாளைக்கு முன்னாடி கூட, ஜோதி வடிவாருன்னு. ஜோதி வடிவானா அப்படி நெருப்பா மாறிட்டாருன்னு இல்ல, அறிவு சொரூபமான அந்த பிரகாச சொரூபமாக மாறிட்டாருங்கிறதுக்கான ஒரு உதாரணமாகத்தான் சொல்லப்படுவது. அது உதாரணமாகத்தான் நாம் தீபத்தை ஏற்றுவது. அந்த அரிய, அது ரொம்ப எளிதில்ல, அரிய மெய்ஞானத்தால், அரிதான தத்துவ ஞானம் என்னும் தீயால். தத்துவ ஞானம்னா என்னது? நான் பிரம்மமாக இருக்கின்றேன், நான் அதுவாக இருக்கின்றேன், நான் ஆத்மா என்ற அந்த மெய்ஞானத்தினால் காரண சரீரமான அவித்யா, அவித்யானா வேற எதுவும் இல்ல, காரண சரீரம், உடல் நீர் ஆகும். நீருனா நம்ம திருநீர் இருக்குல்ல, போட்டா எரிஞ்சு சாம்பல் ஆயிடுது இல்ல, அது போல காரண சரீரம் என்ன ஆயிடுது? எரிஞ்சு வீணாக சாம்பலாகி விடுகிறது மெய்ஞானத்தினால். பெரிய தூளமும், பெரிய தூளம் நம்ம ஸ்தூல உடம்பு, இந்த சரீரம் பஞ்சபூதத்தினால் ஆன அந்த சரீரம் பிணமாகி விழும் அந்நேரம் இந்த ஸ்தூல சரீரமானது ஸ்தூல பஞ்சபூதங்களை சென்று அடைந்து விடுகின்றது. இந்த சூட்சம சரீரமானது உலையில் இரும்பு உண்ட நீர் போல், நம்ம தோசைக்கல்ல தண்ணி தெளிச்சோம்னு வச்சுங்களேன், அது தெளிச்ச மாத்திரத்துல அந்த தண்ணி என்ன ஆயிடும்? நல்ல சூடா இருக்கிற கல்லுல ஆவி ஆவி எவாபரேட்டை காணாம போயிடும். அதுபோல இந்த உடம்பு விடும்போது, உடம்பு விட்ட மாத்திரத்துல இந்த சூட்சம சரீரமானது எங்கே போகும்னா, இங்க இருந்து அப்படியே வேற லோகத்துக்கு போய், அங்க இருந்து இன்னொரு லோகத்துக்கு போய், அங்க இருந்து இன்னொரு லோகத்துக்கு போய், கடைசி அங்க போய், அங்க இருந்து அப்படியே போகணும். அப்படிலாம் போகாது. நல்லா புரிஞ்சுக்குங்க, ஞானியோடைய சூட்சம சரீரம் எங்கேயும் போகாது. அவர் ஒரு ஞானி சமாதியானவனா அவருக்குள்ள இருந்து அப்படியே ஒரு ஜோதி வெளியே வந்தது. அந்த ஜோதி இங்க போனது அங்க போனது நாங்க பார்த்தோன்னு ரமண மகரிஷி சமாதி ஆனதுக்கு அப்புறம் சில பேர் எழுதியிருக்கிறாங்க. சிரிப்பா வருது. அதை படிச்சுட்டு ஆஹா அப்படின்னு பல பேர் வந்து மெய்க்கிறது உண்டு. அப்படிலாம் ஞானிக்கு நடக்காது. அந்த உடம்பு உடைஞ்சு போகும்போது அந்த சமயத்துல அது என்ன ஆயிடும்? காரணமும் இல்லாமல் போயிடும், சூட்சமும் இல்லாமல் போயிடும், ஸ்தூலம் உடம்பு மட்டும்தான் கீழே விழுந்து கிடக்கும். அதுவும் என்னது, விட்டுட்டீங்கன்னா நாளடைவுல காணாம போயிடும். ஒரு பெரிய இரும்பு ஒலை தகன்னு இருக்கக்கூடிய செக்கச்சேவன் இருக்கக்கூடிய இரும்புல தண்ணி போட்டீங்கன்னு, தண்ணி போய் அதுல படுறதுக்கு முன்னாடியே எவாபரேட் ஆகி காணாம போயிடும். அது போல இந்த சூட்சம சரீரமானது உடம்ப விட்ட மாத்திரத்திலே துரியமான அந்த 4வது நிலையாக சொல்லப்படுகின்ற அந்த துரிய நிலையிலே கரைந்து விடும், காணாமல் போகிவிடும். துரியமாய் விபுவாய் நின்ற சொரூபத்தில் இறந்து போவுமே. சொரூபத்தோட இந்த சூட்சம சரீரம் கரைந்து விடும். அந்த கரையிறது கூட என்ன அதுல சொல்றாங்க, அதெல்லாம் டக்குன்னு அது என்ன ஆயிடும்? காணாம போயிடும். இருந்த இடம் தெரியாம அழிந்து போயிடும். அதுக்கப்புறம் நீங்க அவர் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிப்பீங்க. நம்ம ஆளுங்க சொல்றது உண்டு, அவர் இங்க இருந்து இப்ப சக்தி லோகத்துக்கு போயிட்டாரு, அங்க இருந்து தேவலோகத்துல இருக்காரு, அங்க இருந்து நம்மளை பிளஸ் பண்றாரு. இங்க இருக்கிறவங்க இங்க இருந்து டிராவல் பண்ணி தானே அங்க போவாங்க. இந்த ஞானிகளுக்கு பின்னாடி சுத்தக்கூடிய பல கதைகள் இருக்கு பாருங்க. சித்தர்கள் பின்னாடி, ஞானிகள் பின்னாடி, இதெல்லாம் நிறைய இந்த ஸ்பிரிச்சுவல்ல இருக்கவங்க கேட்டு கேட்டு சாஸ்திரத்திலேயோ பிராக்டிக்கலா என்ன நடக்குதுன்னு தெரியாம நிறைய கற்பனையை வளர்த்து வச்சிருக்கிறோம். ஸ்பிரிச்சுவல் ஃபேண்டசி அதை விடணும். ஏதோ ஒரு லோகத்துல இருந்து நம்மளை பிளஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா இங்க என்ன சொல்றாங்க, அவங்க விட்டாங்கன்னா அவங்க அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த ஐடென்டிட்டியே கிடையாது. உடம்பு மட்டும்தான் நம்ம முன்னாடி கிடக்கும், அந்த ஜீவனே அங்க இருக்காது. காரணத்தோட ஞானத்திலே ஆல்ரெடி எரிக்கப்பட்டு விடுகிறது. காரண சரீரம் உடம்புல இருக்கும் போதே எரிக்கப்பட்டு விடுகிறது. அதனாலதான் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ற மாதிரி தான் காரண சரீரம். நான் சொரூபம் என்ற அந்த மெய்ஞானத்தை உணர்ந்த மாத்திரத்திலே காரண சரீரம் காணாமல் போய் விடுகிறது. சூட்சம சரீரமும் ஸ்தூல சரீரமும் தான் உடம்பை விடும் போது என்ன ஆகுது? ஸ்தூல சரீரம் நம்ம முன்னாடி கிடக்குது, சூட்சம சரீரம் மொத்தமா என்ன துரியமான அந்த துரிய நிலையில கரைந்து விடுகிறது, சொரூபத்துல கரைஞ்சிருக்கு. சில ஞானிகள் அந்த ஸ்தூல சரீரத்தையும் இல்லாம ஆக்கி போயிடுறாங்க. அதனாலதான் தாயுமானவர் அப்படியே மறைஞ்சிடுறாங்க. நிறைய பேர் மறைஞ்சு போயிடுறாங்க, நிறைய பேர் உள்ள போனவங்க வர்றதில்ல. வள்ளலார் முதற்கொண்டு காரணம் அந்த ஸ்தூல சரீரத்தை அவங்க இல்லாம ஆக்கிடுறாங்க. இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், ஸ்தூல சரீரமே இல்லைன்னு அவங்க எங்கேயோ ஸ்தூல சரீரத்தை எடுத்துன்னு போயிட்டாங்க,
அங்க இருக்கிறாங்க இங்க இருக்கிறாங்கன்னு நினைக்கிறோம். அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரு நீர்க்குமிழி வந்து தப்புன்னு அது உடஞ்சி அந்த நீர்க்குமிழி காணாம போற மாதிரி இவர்கள் இருக்கிறார்கள். என்னைக்கு உடல் சரீரம் உள்ளதோ அவ்வளவுதான். அதுக்கு மேல அவங்க அந்த மாதிரி ஒருத்தர் நீங்க தனியா அதுல இருந்து பிரிச்சு பார்க்கவே முடியாது. சொரூபத்துல இருந்து அரிதான தத்துவ ஞானம் என்னும் தீயால் அவிதை என்னும் காரண சரீரம் கெடுகிறது. பருத்தனா இந்த ஸ்தூல சரீரம் பிராரத்த கண்ம அனுபவம் முடிவில் பிணமாகி போகின்றது. அப்போது நெருப்பில் காய்ந்த இரும்பு உண்ட நீர் போல் சூட்சும சரீரமும் துரியமாயும் வியாபகமாயும் எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய பிரம்மத்திலே இந்த சூட்சும சரீரம் கரைந்து விடுகின்றது, காணாமல் போகின்றது. இவ்வாறு 3 சரீரமும் ஒளிந்ததால் ஜீவன் முக்தனுக்கு மீண்டும் பிறவி உண்டாகுவதில்லை. சரீரம் இருந்தா தானே மீண்டும் பிறப்பு இருக்க முடியும். இவனுக்கு என்ன ஆயிடுது? 3 சரீரமும் இல்லாம போயிடுது. அப்புறம் எப்படி பிறப்பு எடுக்க முடியும்? பிறப்பு எடுக்கவே முடியாது. அஞ்ஞானிகளுக்கு எப்படி இருக்கும்னா, இந்த சூட்சும சரீரம் இந்த பிரம்மத்தோட கரையாது, அது அப்படியே இருக்கும். அதுதான் என்ன பண்ணும்? காரண சரீரமும் இருக்கும். ஸ்தூல சரீரம் மட்டும்தான் அழியும். நார்மலான ஒரு சாதாரணவனுக்கு மற்ற 2 சரீரம் அழியாது. ஞானிக்கு அவன் உடம்புல இருக்கும் போதே காரண சரீரம் இல்லாமல் போய் விடுகிறது. உடல் விடும்போது சூட்சமும் போய் விடுகிறது, ஸ்தூலமும் போய் விடுது. அதற்கு பேர் தான் விவேக முக்தி. அதுதான் மோட்சம், அதுதான் உண்மையிலான முக்தி. இங்கிருந்து நான் நேரா சென்று சிவபெருமானை அடைகிறேன் என்றாலும் அதெல்லாம் முக்தி கிடையாது. அது ஒரு சிம்பாலிக்கா நம்ம சொல்றோம். சரீரத்தோடு எங்க நீங்கள் பயணித்தாலும், எப்படிப்பட்ட சரீரத்தோடு நீங்க பயணித்தாலும், சரீரமானது உபாதி, அனாத்மா. அதோடு நீங்க எங்கு பயணித்தாலும் அது எப்படி உண்மையாக இருக்க முடியும்? ஆனால் ஒவ்வொரு தத்துவங்களும் வேற வேற பிலாசபிஸ் வேற வேற மாதிரி சொல்றாங்க. அது அவங்களுடைய பர்செப்ஷன், அவங்களுடைய விதியாக அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், நீங்கள் உங்களுக்குள் இதை உணர்ந்து பார்த்தால்தான் புரியும். விவேக முக்தி என்பது மீண்டும் பிறவி இல்லாத நிலை. 3 சரீரங்களும் அழியக்கூடியது. காரண சரீரம் விஞ்ஞானத்தினாலும், சூட்சம சரீரம் பிரம்மத்தில் கரைவதினாலும், ஸ்தூல சரீரம் விழுந்து பஞ்சபூதத்தோடு காணாமல் போவதினாலும் மீண்டும் பிறப்பெடுப்பதற்கு வழி இல்லை. அப்ப நமக்கு முதல் என்ன வேணும்? ஆத்ம ஞானம் தான் வேணும். அது வராம இந்த சரீரம் அழியாது. அதனாலதான் சொல்லிட்டு இருக்கோம். அவர் அழகா சொல்றாரு, புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி கல்லாய் மனிதராய் பேயாய் விலங்காய் பல்லசுரராய் கணங்களாய் முனிவராய் எல்லா பிறப்பும் பிறந்தளத்தேனே எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இங்கு வீடுற்றேன் அப்படின்னு திருவாசகத்துல பாடுறாரு மாணிக்கவாசகர். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இங்கு வீடு உற்றேன்னு என்ன தெரியுமா? மெய் என்றால் உண்மை, சத்தியம், ஞானம். மெய்யே உன் பொன்னடிகள்னா என்னது? நான் யாருன்னு உணர்ந்ததுனால வீடு உற்றேன். வீடுன்னா என்னது? இந்த சரீரம், இந்த மீண்டும் மீண்டும் இந்த சம்சாரத்தை தான் வீடுன்றது. வீடு உற்றேன். இப்ப நீங்க எல்லாருமே மீண்டும் பிறவியில்லாத நிலையை அடைய வேண்டும் என்றால் ஆத்ம ஞானம் அடைய வேண்டும். இல்லை என்றால் மீண்டும் மீண்டும் பிறவி இருக்கும். அதை நீங்கள் தான் எந்த அளவுக்கு பீரியாரிட்டி கொடுத்து, எது அளவுக்கு ஒவ்வொன்றுக்கும் நாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், கொடுக்க வேண்டாம், எல்லாம் நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். உங்களுக்கு ஞானத்தை கொடுத்தாச்சு. ஈஸ்வரனுடைய கருணையினால இந்த அறிவெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டாச்சு. இந்த அறிவு கொடுக்கலைன்னா வச்சு அவன் இக்னரன்ஸ்ல இருக்கான். அவன் 1000 தப்பு பண்ணலாம். ஏன்னா அவன் இக்னரண்டா இருக்கிறான். அவனுடைய கணக்கு பெருசா வராது. யாருக்கு அறிவு கொடுக்கப்பட்டு அந்த அறிவு கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவன் தப்பு பண்றான் பாத்தீங்களா? அவன் ஜட்ஜி பண்றக்கூடிய தப்பு, கிரிமினல் பண்ற தப்பு. அவன் கிரிமினல் பிரெயின், அவன் ஆல்ரெடி முட்டாள், அதனால தப்பு பண்றான். ஒரு ஜட்ஜு தப்பு பண்ணாலும் ஒரு போலீஸ்காரன் தப்பு பண்ணாலும் என்ன பல மடங்கு தப்பு கூட. அது போல இந்த அறிவெல்லாம் உங்களுக்கு கொடுக்காம இருந்தா கூட பிரச்சனை இல்லை. இந்த அறிவெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுனால நீங்கெல்லாம் இதுக்கு முயற்சி பண்ணணும்னு என்ன பண்ணணும்? பண்ணா நல்லது. இதோட இந்த பாட்டோட நம்ம இன்னைக்கு நிப்பாட்டிக்குவோம். இன்னும் 3 பாடல் தான் இருக்குது.
இதை நம்ம இன்னொரு வகுப்புல பார்ப்போம். அடுத்த வகுப்புல ஓவராலா எல்லாத்தையும் வந்து ஒரு இந்த ஃபர்ஸ்ட் தத்துவ விளக்கப்படலத்தோட ஓரியன்டேஷன் ஃபுல்லா ஒரு ஜஸ்ட் ஒவ்வொரு லைன்ல வந்து ஒவ்வொரு பாடலையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இந்த 3 பாடலை ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அடுத்ததோட இந்த தத்துவ விளக்கப்படலத்தை நிறைவு செஞ்சிருவோம். ஸோ இன்றைக்கு நாம பார்த்திருக்கிறது வந்து 98, அதாவது 91 இருந்து 105, அதாவது 97. ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் இன்னைக்கு நம்ம பார்த்தது. ஏன்னா ஞானிகளை பத்தியும் ஜீவன் முக்தர்களை பத்தி நிறைய கேள்விகள் இருக்குது நமக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஜீவன் முக்தர்கள் உடலை எப்படி விடுறாங்கிறது பத்தி நம்ம வந்து அவங்க வந்து தத்துவபோதத்துல வந்து கடைசியா நம்ம முடிக்கும் போது பார்த்திருப்போம். யாரெல்லாம் தத்துவபோதம் அட்டன் பண்ணீங்கன்னா தெரியும். ஞானியின் தனது உடலை காசியில் விடட்டும் அல்லது நாயை அடித்து உண்பவனின் வீட்டில் துறக்கட்டும், ஞானத்தை அடைந்த மாத்திரத்தில் அப்பொழுதே அவன் ஆசையில் எதுவுமற்ற முக்தனாகிறான். தனும் ஜது வாக்காஷ்யம் ஸ்வபஷ்ய கிருகேன அதுவா ஞான சம்பிராப்தி சமயே முக்தா அசௌ விகத்தாசயக. கடைசி ஸ்லோகம் வரும். அதே போல இந்த எல்லாத்தையும் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். ஆனா இதுல கொஞ்சம் என்ன டீட்டெயிலா வருது. தத்துவபோதத்துல இதெல்லாம் படிச்சிருக்கோம். ஆனா இந்த கைவல்ய நவநீதத்துல இன்னும் டீப்பா போய் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றாரு. யார் பிரம்ம ஞானியை போற்றி புகழ்கின்றாரோ அவர்கள் அந்த ஞானி செய்யக்கூடிய ஆகாமிய புண்ணியங்களே செல்கின்றன. எவர்கள் பிரம்ம ஞானிகளை நிந்தித்து வெறுக்கின்றனரோ அவர்கள் துன்பத்தை கொடுக்கின்றனர். அவர்களுக்கு அந்த ஞானி செய்யும் எல்லா ஆகாமி பாவ கர்மங்களும் மற்ற அனைத்து பாவ கர்மங்களும் பலன்களும் சென்றடைகின்றது. இதெல்லாம் நம்ம தத்துவபோதத்துல படிச்சிருக்கோம். கடைசி 4-5 ஸ்லோகம் வரும் பாருங்க. 3 வகை கர்மங்கள்ல இருந்து ஆரம்பிக்கிறது எல்லாமே நாம இப்ப படிச்சதுதான். அதனால எல்லா சாஸ்திரங்களும் அடிப்படையில் ஒன்றைத்தான் போதிக்கின்றன. சோ சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமியம், ஸ்தூல சூட்சம சரீரம், இதையெல்லாம் அவர்களுக்கு எங்கு செல்கின்றன, எப்படி நடக்கின்றது என்பதை மிக விரிவாக பார்த்திருக்கின்றோம். நல்லது.